நான் கம்மியா பேசுகிறேன். ஸோ ஏற்கனவே இது ரங்கூக்கோட ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துருப்பீங்க. அண்ட் தென் இதால ஃபைனல் பார்ட். ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் தென் கமெண்ட் மஸ்ட். அப்புறம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒன் ஷாட்டை பற்றி சொல்லுங்கடா. ஸோ ஓகேடா, வாங்க இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். பரவாயில்லையா? பரவாயில்ல. நீ அப்படியே கூட டச் பண்ணிட்டு கூட இரு. எனக்கு பிரச்சனையே இல்லை. அப்படி நீங்களும் சொல்கிறீங்க. ஸோ 2 பேருமே அங்கே டர்ட்டியாக பண்ணிகிட்ருக்கீங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படி தான் அந்த மொமெண்ட் போயிருக்கும். அண்ட் தென் இப்படியே டேஸஸ்லாம் பாஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ஃபைனலாக அவங்க எக்ஸாம்ஸும் வந்துடுது. ஸோ மார்னிங் ஆனோடனே நீங்கள் லேட்டாக தான் எழுந்திருக்கிறீங்க. ஏன்னா நைட்டு தான் நிறைய படிச்சிருப்பீங்க. ஸோ ஜங்குக் தான், அயன் அயன் எந்திரி. அம்மா கொஞ்ச நேரம் எந்திரி, டைம் ஆயிடுச்சு பாரு, சீக்கிரம் கிளம்பு. பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டேன், எந்திரி வா, குளிச்சுட்டு கிளம்பு. பிரேக்ஃபாஸ்ட் நீங்களே பண்ணிட்டீங்களா? நானே பண்ணிட்டேன், நீ குளிச்சுட்டு கீழே வா, நல்லா ரெடியாக எடுத்து வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கும் சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு நீங்கள் குளிச்சு முடிச்சு ரெடி ஆகிட்டு அப்படியே கீழே இறங்கி வரீங்க. ஸோ ஜங்குக்கு உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணி வச்சுட்டு ஸோ லஞ்சும் பண்ணி வச்சுருப்பான். எதுக்கு மாமா, எனக்கு ஆஃப் டே தானா? இல்லைண்ணா, எனக்கு ஆஃப் டேக்கு அப்புறம் நான் உனக்கு கிளாஸ் வைக்கிறேன், நீ இரு. என்ன ஆஃப் டேல கிளாஸா? ம் ஆமாம். ஏன் மேடம் கிளாஸில் இருக்க மாட்டிங்களா? அதெல்லாம் இருப்பேன். சரின்னு சொல்லிட்டு அப்படியே போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஜம்மு கேட்குறீங்க, நீங்கள் சாப்பிட்லையா? இல்லைண்ணா, நீ சாப்பிடு. நான் எப்பவுமே காலையில் சாப்பிட மாட்டேன். இல்லைண்ணா, சாப்பிடுங்க, இந்தாங்க. ஆமாங்க, ஒரு தோசை. ஆனாண்டி சாப்பிட்றி. இல்லைண்ணா, ஒரு தோசை. சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் நீங்கள் ஊட்டி விட்றத வாங்கிக்கிறான். ஸோ அப்படி தான் 2 பேருமே மாற்றி மாற்றி சாப்பிட்டு இருப்பீங்க. தென் அதுக்கப்புறம் இப்போ காலேஜும் வந்திருப்பீங்க. ஜங்குக்கு அந்த இடத்துல இறக்கி விட்டுட்டு அண்ட் தென் அவன் அப்படியே காலேஜுக்குள்ளே போயிடுறான். ஸோ நீங்கள் அப்படியே நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஒரு மாதிரி ப்ளஷ்ஷாகவே இருக்குது, உங்களுக்கு வைபாக வந்துட்டுருக்கீங்க. அப்போ ஜியாவும் மியாவும் அப்படியே ஒரு மாதிரி கடுப்பாக வராளிங்க. நீங்கள் அவளுங்களை பார்த்துட்டு, ஏய் என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி வரீங்க? என்ன காலையில் உங்கள் அம்மாட்ட திட்டா? அதை ஏன் கேட்குறான்? நாங்கள் 2 பேரும் வேறு சப்ஜெக்டை படிச்சுட்டு வந்துட்டோம். என்ன சொல்கிற? ஆக்சுவலி எனக்கு பாட்னி தானே. ஆமாம், ஆனால் நாங்கள் ஜங்கு கூட சப்ஜெக்டை படிச்சுட்டு வந்துட்டோம்டி. ஹே, ஒருத்தர் மாதிரி க்ரேஸாக இருக்கலாண்டி, அதுக்கு நீ இப்படி ஆடி? அப்போ என்ன படிக்கலையா? என்னைக்கு அரியர் தான் போ. அதான் சொன்னேன், பேசாமல் லீவை போட்டு எங்கன்னா சுற்றலாண்டின்னா அதான் சொன்னான். நான் தான் கேட்கலாம், பயமாக இருக்குடி. எக்ஸாம் இல்லைனா வீட்டுக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்கன்னா போச்சு. அதான் சரி விடு, பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு இப்போ கிளாஸ்க்கு போகிறீங்க. ஸோ எல்லாருமே ப்ரிப்பேர் ஆகிட்ருக்காங்க. அப்போ ஜோவும் அங்கே வந்திருப்பான். ஸோ மியா ஒரு மாதிரி சோகமாக உட்காந்தோடனே ஜோக்கு ஒன்றுமே புரியல. அவன் அப்படியே உங்கள் கண்ணாலே கேட்குறான் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறீங்க. அது சொன்னோடனே ஜோக்கு லைட்டாக சிரிப்பு வந்தாலும் என்னதான் தாள் வந்து கஷ்டப்படுறாள், அதனால் மியா இங்கே பாரு. என்ன ஜோ, பரவாயில்ல விட்ரி, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். இதில் என்ன இருக்குது? அடப்போ, எங்கள் அம்மா அரியர் வச்சா என்னை அடித்து கொண்டுருவாங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன்னே தெரியல. சரி விடு, பார்த்துக்கலாம். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் விடு. நீயும் சைக்காலஜி டிபார்ட்மெண்ட், நானும் ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட், எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணுவா? அதெல்லாம் நான் ஹெல்ப் பண்ணுறேன், எது யோசிக்காதண்ணா. ஃபீல் பண்ணாதரி, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குல்ல. ஏன் நான் ஃபீல் பண்ண உனக்கு ஏன் கஷ்டமாக இருக்கு? அதெல்லாம் அப்படிதான், அது அப்படிதான் கஷ்டமாக இருக்கும், சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அப்படியே லவ்வர்ஸாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நீங்கள் 2 பேருமே அதே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. தென் எல்லாருமே இப்போ எக்ஸாமுக்கு உட்காந்துருக்காங்க. ஸோ இப்போ ஜங்குக்கும் உங்கள் எக்ஸாம் ஹால் தான் வந்திருக்கான். ஸோ அவன் கேட்டு தான் வாங்கிட்டு வந்திருப்பான். ஸோ வந்தோடனே நீங்கள் செம்ம ஷாக் ஆகிட்டீங்க. ஓகே, நம்ம புருஷன் தான் இன்றைக்கி நம்மளோட ஹால் இன்விஜிலேட்டரா, செம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹாப்பி ஃபேஸோட ஜங்குக்கு பார்க்குறீங்க. ஆனால் மனுஷன் அந்த ப்ரொஃபஸர்னு அந்த வேலைக்கு வந்தால் போதும், பக்கா ப்ரொஃபஸராக மாறிடுறான். உங்களை பார்த்து ஒரு ஸ்மைல் கூட பண்ணல. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, என்ன வீட்டில் தான் அப்படி இப்படின்றான், காலேஜ் வந்தா இப்படி இருக்கான், கடவுளே இவனை வச்சுக்கிட்டு அப்படின்னு நீங்கள் அப்படியே மனசுக்குள்ள நினச்சிக்கிறீங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் அவன் அப்படியே உங்களுக்கு ஆன்சர் ஷீட் கொடுக்குறான். தென் அதுக்கப்புறம் எல்லாருக்குமே கொடுத்துட்டு இப்போ கொஷின் பேப்பர் கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஸோ கொஷின் பேப்பர்லாம் கொடுத்து முடிச்சுட்டு இங்கே பாருங்கள், ஜஸ்ட் 10 minutes தான் டைம். கொஷின் பேப்பர் எல்லாத்தையும் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வித்தின் 10 minutesக்கு அப்புறம் நம்ம எக்ஸாம்ஸ் எழுத ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு அவன் சொல்லிடுறான். ஸோ இங்கே நீங்கள் கொஷின் பேப்பர் பார்க்குறீங்க. ஸோ எல்லாமே ஜங்குக்கு சொன்னது தான் வந்திருக்கு. செம்ம ஹாப்பியாக இருக்குது. அப்படியே எடுத்து கொஷின் பேப்பர் எடுத்து ஆன்சர் எழுத ஆரம்பிக்கிறீங்க. ஜங்குக்னா
இன்னும் டைம் இருக்குது, படிக்க வேண்டியதானா? இல்லை, நான் படிச்சிட்டேன், நான் எழுதிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அழகாக எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ எல்லாருமே இப்போ எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. அண்ட் தென் ஜங்குக்னா அப்பப்போ உங்களை வந்து அப்படி இப்படி பார்த்துட்டு போகிறான் சைடில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் ரொம்ப சின்சியராகவே எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது, பொண்டாட்டி இவ்வளோ சின்சியராக எக்ஸாம் எழுதுறாளேன்னு சொல்லிட்டு. ஆஃப்டர்வர்ட்ஸ் எக்ஸாம்லாம் முடிஞ்சிடுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆளாக நீங்கள் தான் முடிக்கிறீங்க. தென் பேப்பரை முடிச்சு கொடுத்துட்டு இப்போ ஜங்கு கிட்ட கொடுக்குறீங்க. ஸோ ஜங்குக்கும் பேப்பரை வாங்கிட்டு கொஞ்சம் சைலண்டாக கேட்குறான், அம்மா எங்கே போகிறா, வீட்டுக்கா இல்லைங்க? இல்லை, ஜோவை பார்க்க போகிறேன். ஐயோ, இப்போ எதுக்கு அவனை பார்க்க? அதான் சொன்னல, அவன் மியாவை தான் லவ் பண்ணுறான், போதுமா? இருந்தாலும் வேணாம். என்ன வேணாம்? அவனை தான் பார்க்க போகிறேன். அந்த எப்படி ஈவினிங் நானா போயிடுவா, இல்லை நீங்கள் வரீங்களா? நான் வரேன், வெயிட் பண்ணு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அங்கேருந்து போயிடுறீங்க. ஸோ ஆஃப்டர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எக்ஸாம் முடிச்சுட்டு இப்போ வராங்க. ஸோ நீங்கள் 4 பேருமே கேங்காக உட்காந்து அந்த காலேஜோட ஏரியாவில் பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ மியானா ஜோவை பார்த்துட்டு, ஜோ ரொம்ப தேங்க்ஸ், நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? எப்படிடா என்னோட ஆன்சர் ஷீட்டில் ஆன்சர்லாம் எழுதி இருந்துச்சு? அதெல்லாம் அப்படிதான். என்ன ஓகேவா? சொல்லு. ரொம்ப தேங்க்ஸ், நான் இன்னைக்கு ஒன்றால் தான் பாஸ் ஆனேன். சத்தியமாக சொல்கிறேன், நீ என்ன கேட்டாலும் நான் செய்வேன். என்ன கேட்டாலும் செய்வியா? என்ன வேணால் செய்வேன். அப்போ சரி, அன்னைக்கு கிஸ் பண்ண மாதிரி எனக்கு கிஸ் பண்ணுறியா? ஏன்னா அந்த கிஸ்ஸிங் உனக்கு ஞாபகம் இருக்கா? ஏய், ஓதியில் இருந்தது நீ, நான் கிடையாது. நான் எப்படி நான் மறப்பேன்? அது எனக்கு பிடிச்ச வீடு வந்து கிஸ்ஸு, நான் எப்படி மறப்பேன்? நான் அவனை லவ் பண்ணுறான், நீ என்ன பண்ணுறியா? சொல்லு. அது ஜோ, சொல்லுடி, லவ் பண்ணுறியா இல்லையா? பண்ணுறேன், உங்களை லவ் பண்ணுறேன், போதுமா? அப்போ சரி, கிஸ் பண்ணவா அப்படின்னு சொல்கிறப்பா நீங்கள் 2 பேருமே ஓ, நீங்கள் 2 பேர் இருக்கீங்களா? அதான் லவ்வர்ஸ் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கோம்ல, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் அப்படியே விலகி போயிருந்தோம், அந்த இதெல்லாம் இல்லைல்ல அப்படின்னு ஜோ சொன்னோன்னே நீங்களா, அச்சா வா வா, உனக்கு நான் எனக்கு நீ, அவள் தான், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜோவும் மியாவும் அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இப்போ ஜங்கோ கிட்ட இருந்து மெசேஜ் வருது. ஸோ அந்த மெசேஜை பார்த்தோன்னே எப்படி ஸ்மைல் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறீங்க. அவனா, ஏய் யார் மெசேஜை பார்த்து எப்படி ஸ்மைல் பண்ணுறா? ஒன்றும் இல்லை, அம்மா கிட்ட வந்த மாதிரி தெரியலையே, ஏதோ ஆள்கிட்ட வந்த மாதிரி பார்க்குறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி நான் கிளம்புறேன். என்ன தனியாக விட்டு போகிறாவா? ஒன்றாவே போகலாம். இல்லை நான் கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருக்குது. ஸோ அப்படியே போயிட்டு அப்படியே கிளம்புறேன். ஜோ எப்படியும் என் கூட வரமாட்டான், மியா கூட தான் போவான். ஸோ ஓகே பாய். சரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அனுப்பி விடுறீங்க. அண்ட் தென் இப்போ ஜங்குக்கு வெயிட் பண்ண சொல்கிற இடத்துலேருந்து வெயிட் பண்ணிருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு இப்போ கார் எடுத்துகிட்டு அவங்க வந்திருப்பான். ஸோ அப்படியே காரில் ஏறிட்டு 2 பேருமே போக ஆரம்பிக்கிறீங்க. ஸோ உங்ககிட்ட சொல்கிறீங்க, என்னங்க எனக்கு க்ராசரிஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது, வாங்க போகணும், சரியா? சரி. ஆமாம், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்னடி? என்ன கேட்கணும்? இல்லை, எக்ஸாம் ஆகல, எதுக்கு என்ன பார்த்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்மைல் கூட பண்ணல? அதான் நான் சொன்னேன்ல, காலேஜ் வந்துட்டா நீ என் ஸ்டூடெண்ட், நான் ப்ரொஃபஸர், அவ்வளோதான். வீட்டில் வேணால் அதெல்லாம் நடக்கும், காலேஜில் எதிர்பார்க்காத. நான் நீங்கள் ஜஸ்ட் என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணுங்க தான் கேட்டேன், கிஸ் பண்ண கேட்கலாம். சரி, இப்போ என்ன அதை பார்த்தா சிரிக்கணுமா? ஆமாம் சிரிக்கணும். என்ன பண்ணுற, சாப்பிட்டியான்னு கேட்கணும். அதெல்லாம் பேசுனேன்னு வச்சுக்கோயா, கன்ஃபார்மே பண்ணிடுவானுங்க உனக்கு எனக்கு ஏதோ இருக்குன்ட்டு. பண்ணட்டும், இதில் என்ன இருக்கு? ஏய் உனக்கு திமிர் தாண்டி, திமிர் தான் இருக்காத பெண்ணா, ஜங்கு கூட பொண்டாட்டி ஆச்சே அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. ஜங்குக்கு அதை கேட்டோன்னு ஒரு மாதிரி ஷை ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்துட்டு ஷை ஆட்டியா? இல்லை. ஏய் நான் அடிக்காத, ஷை தானே ஆனா? ஏய் கொஞ்சம் கூட மரியாதையே இல்லைல்ல, உன்னோட 10 வருஷம் பெரியவண்டி. ஏய் என்ன போ அப்படின்னு பேசுகிறா, மாமானாச்சும் பேசுடி. சரி என்ன மாமா, ஷை ஆயிட்டியா? அதெல்லாம் கிடையாது. அதான் பார்த்தாலே தெரியுதே, அப்படியே உன் காதெல்லாம் அப்படியே செவந்து போச்சு. சொல்லு, ஷை ஆயிட்டியா? ஆமாண்டி. ஆனா என்ன பண்ணுறது, இப்படி என்ன ஷை ஆகுனா நான் ரெடி பண்ணுறது? சொல்லு, அவனா இருந்தாலும் ஆகத்தான் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கார் ட்ரைவ் பண்ணுறான். அப்போ நீங்கண்ணா ஒரு பாட்டை பாடுறீங்க. ஆண்கள் வெட்கப்படும் தருணம் உன்னை பார்த்த பின்பு தானே அறிந்து கொண்டேன். ஏய் என்னடி பண்ற, கிரிஞ்சு மயிர் மாதிரி பண்றீங்க. என்ன பண்றது,
என் புருஷனை பார்த்தா எனக்கு இந்த பாட்டு தான் ஞாபகம் வருது. எனக்கே எழுதின மாதிரி இருக்குடா. அப்படியா? என்ன வெக்கப்பட வச்சவளே நீ தானடி. ஆ சொல்லு. அது என்னமோ உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ரொம்ப க்யூட்டாக பேசிக்கிட்டு அந்த காரில் வந்துட்டு இருக்கீங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் க்ராசரி வாங்குறதுக்காக வந்திருப்பீங்க. சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போகிறீங்க. போயிட்டு என்னென்ன வாங்கணுமோ சொல்லிட்டு எல்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க. ஜங்குக் அப்படியே ட்ராலி இது பண்ணிக்கிட்டே உங்கள் பின்னாடி வந்துட்டு இருக்கான். ஸோ நீங்கள் கேட்குறீங்க, ஆமாம் எனக்கு என்ன டின்னர் வேணும் உனக்கு? நீ தான் வேணும். கொன்றும் அவனை. ஒழுங்காக சொல்லு, என்ன டின்னர் வேணும்? இன்னைக்கு சப்பாத்தி பண்ணுறியா? சப்பாத்தியா? நல்லா இருக்காதே. சரி தோசை ஊத்துறியா? நல்லா இருக்காதே, மாவு வேற அரைக்கலையே. என்ன பண்ணுறது? ஹோட்டலில் சாப்பிடலாமா? இல்லைல்ல வேணாம், ஹெல்த்துக்கு ஒத்துக்காது. ஆமாம் தாயே, நீயே சொல்லு என்ன பண்ணலான்ட்டு. பேசாம நான் உப்புமா பண்ணிவிடுவா? என்ன பண்ண போகிற? உப்புமா நல்லா இருக்கும், சக்கரை வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு நீயே தின்னுடி போடி அப்படின்னு போகிறான். நீங்கள் ஏன்னாச்சு? உப்புமாலாம் ஒரு சாப்பாடாடி. ஐயா அதுக்கு என்ன, நல்லா தானே இருக்கும், அது சுகர் வச்சு சாப்பிட்டா. இங்கே பாருங்க, கேசரி பண்ணால் சாப்பிட்றீங்க தானே? ஆமாம் சாப்பிடுவேன். அதில் சர்க்கரைக்கு பதிலாக உப்பு போடுறோம், அதே சாப்பிடுங்க. ஏய் சத்தியமாக சொல்கிறான், உப்புமாலாம் பண்ணன்னு வச்சுக்கோயேன், இதுக்கே நான் உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுப்பேன்டி. ஏன்னா உப்புமா செஞ்சால் டிவோர்ஸ் தருவீங்களா? ஆமாண்டி, உப்புமா செஞ்சால் டிவோர்ஸ் டி நம்ம 2 பேருக்கும். உப்புமா தவிர வேறு எது வேணா செய், நான் சாப்பிட்றேன். சரி சேமியா டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ண போறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு போகிறேன். நீங்கள் இல்லை இல்லை வேணாம் 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 வேணாம். இங்கே பாருங்க இப்போ என்ன உங்களுக்கு உப்புமா சேமியா எதுவும் செய்யக்கூடாது சரி தானே? பாஸ்தா பண்ணிவிடுவா? அப்படி பண்ணிட்டு போவியா? அதை போட்டு உப்புமான்றா சேமியான்றா. செஞ்சு உங்கள் அப்பனுக்கு விட்றி, எனக்கு கொடுக்க மாட்டா. நீங்கள் என்ன எப்படிலாம் பேசுகிறீங்க? அப்படி தாண்டி பேசுவேன், அப்படி தான் பேசுவேன். உங்கள் அப்பனை பேசுவேன், ஒன்றா பேசுவேன், எல்லாரையும் பேசுவேன். எனக்கு என்ன உரிமை ரெடி பண்ணாட்டி உடா லூஸ் அப்படின்னு நீங்கள் போகிறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்கள் பின்னாடியே வந்துட்டு இருக்கான். ஸோ ரொம்ப அழகாகவே 2 பேருமே ஷாப்பிங் பண்ணி முடிச்சிருப்பீங்க. தென் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நீங்கண்ணா இங்கே பாருங்கள் ஜங்குக், சில்லிஸ்லாம் கவரில் போட்டு வைங்க. அப்படியே போட்டோன்னா அழுகி போயிடும். அப்புறம் அரை மடம் பண்ணோம். அப்புறம் அந்த பாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வாங்க, இதெல்லாம் கொட்டி வைக்கணும். என்னங்க மேடம், உட்காந்துக்கிட்டே எல்லா வேலை வாங்கிடியோண்ணா. ஏன் பண்ண மாட்டிங்களா சார்? என்ன பண்ணுறது, ஊருக்கு பருப்பாக இருந்தாலும் வீட்டுக்கு தொடப்ப கடையாக தானே இருக்கிறேன். என்ன சளிப்பிரியா? என்னமோ சொன்னா நான் என்ன வேணா பண்ணுவேன், எது வேணா செய்வேன்ட்டு ஒரு டப்பா எடுத்துகிட்டு வர்றதுக்கு இவ்வளோ பேச்சா? நீ ஒன்றும் பண்ண தேவை தள்ளு. நாடி நான் என்னால் வேணாம், நானே எடுத்துக்கிறேன் தள்ளிப்போன்னு சொல்லிட்டு. ஸோ ஷெல்ஃப் மேலே கொஞ்சம் ஹைட்டாக ஒரு டப்பா இருக்கும். ஸோ நீங்கள் அதை எட்டி எடுத்துகிட்டு இருக்கீங்க. அப்போ எக்கி எடுக்கிறப்பா அப்படியே நீங்கள் போட்டிருக்க அந்த டிஷர்ட் மேலே தூக்குது. அப்படியே உங்க இப்போ தெரியுது. ஜங்குக் பார்த்துட்டான். அவனா ஏன்னுன்ட்டு அப்படி பண்ணுறா. ஏன்னுன்ட்டே எனக்கு என்ன பண்ணால் நான் டெம்ப்ட் ஆகணும், அதை வேணுன்ட்டே பண்ணுறான் அந்த மயிறு. ஜங்குக்கா போகவே கூடாது அவகிட்ட, ஞாபகம் இருக்குல்ல? அவ தான் வந்து உங்ககிட்ட கெஞ்சணும், நீ அவகிட்ட கெஞ்சக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொன்னாலும் அவனால் சுத்தமாக முடியல. நீங்கள் இன்னும் எக்கிக்கிட்டு தான் இருக்கீங்க. அவன் கிட்ட வந்துட்டு தள்ளிடி. என்ன அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் பார்த்துக்கிறேன். தள்ளி போடி, நானே எடுக்கிறேன். ஜங்கு நீ ப்ரொஃபஸர் தானே, இதுக்கு இவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுகிறான்? உன்ட்ட தானே பேசுகிறேன், ரோட்டில் போகிறவட்டா பேசுகிறான். கட்ட பொண்டாட்டிகிட்ட பேசுகிறது ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்காக இப்படியா? இதுக்கு மேலேயும் பேசுவேன்டி, கேட்டு தான் ஆகணும். என் பொண்டாட்டி தானா, கேளு ஒன்றும் இல்லை. என்னமோ போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போய் இப்போ உட்காந்துடுறீங்க. ஸோ அந்த பாக்ஸை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். ஸோ எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வச்சுட்டு இப்போ நைட்டுக்கு டின்னர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜங்குக் தான் ஒர்க் பண்ணாமல் உங்களே தான் பார்த்துட்ருக்கான். ஸோ நீங்கள் காய்கறி கட் பண்ணுறப்ப, அந்த வெஜிடபிள்ஸ் வதக்குறப்ப அவன் கண்ணு என்னடா உங்கள் மேலே மட்டும்தான் இருக்குது. அவனுக்கு என்னென்னமோ இமேஜினேஷன் போகுது. இப்போ அவன் அங்கே வந்துட்டு உங்கள் பின்னாடி பேக்கஸ் பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட பேசிட்டு இருக்க மாதிரிலாம் அவனுக்கு தோணுது. மாமா என்னை சமைக்க விடு, நான் சமைச்சிட்டு இருக்கல. அண்ணடி அதான் நான் உன்னை சமைக்கிறல்ல, இங்கே பாரு நீ இப்படி பண்ணிகிட்டே இருந்தா எனக்கு ஒரு மாதிரி ஆகுதுல. ஆகட்டும், ஸ்டவ் ஆஃப் பண்ணு, உன்னை இப்படியே
இது மேலே ஏறி உட்காந்து அப்படியே ஒரு சொருகுறேன்டி. இங்கே பாரு, அதெல்லாம் வேணாம். கிச்சன்லலாம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. இங்கே இல்லைனா டைனிங் டேபிளில் பண்ணவா? ஆ எனக்கு ஏதோ பண்ணிகிட்டே இருக்குடி. கூட அப்படியே அதோட இருந்துகிட்டே இருக்கணும் போல தோணுது. இதோட அதான் கீழே இருக்குல்ல, அது அப்படியே உன் மேலேயே இருக்கணும்டி. அவளே இன்செர்ட் பண்ணிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஐயோ, ரொம்ப பேசாதான், ரொம்ப டோரியாக இருக்கான். இருக்கிறான்ல, யாராலா? ஒன்னால தாண்டி. நீ ரொம்ப பண்ணிட்டடி. நீ சத்தியமாக சொல்கிறேன், நான் இப்பெல்லாம் இருக்க மாட்டேன்டி. எனக்கு நார்மலாகவே இந்த லவ், இந்த கிஸ்ஸு, மயிறு, மண்ணாங்கட்டிலாம் பிடிக்காதுடி. காலேஜ்லலாம் படிக்கிறப்போ அத்தனை பேர் பின்னாடி வருவாளுங்க, எவ்வளவுமே எனக்கு பிடிக்காது. ஆனால் என்னன்னு தெரில, எனக்கு என்னமோ உன்னை பார்த்ததுலேருந்து ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கு. என்ன லாஸ்ட்டு மட்டும்தானா? சி, அப்பெல்லாம் கிடையாது, லவ்வும் தான். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன். அப்புறம் ஏன் சாமி சொன்னீங்க எனக்கு டைம் வேணும், அது வேணும்னா? அது ஒன்று புரிஞ்சுக்கிறதுக்காக எடுத்தா கோத்தோடனே அப்படியே செஞ்சால் நல்லா இருக்குமா? சொல்லு. ஏன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், நான் ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தானே ரிலேஷன்ஷிப் அழகாக இருக்கும். ஏன் கல்யாணம் பண்ணி லவ் பண்ணக்கூடாதா? பண்ணலாம், பரவாயில்ல. சீக்கிரமாக லவ் பண்ணி தொலைஞ்சி, இல்லைன்னா பாட்டி ஆனதுக்கப்புறம் தான் உனக்கு என் மேலே லவ் வந்திருக்கும். அதெல்லாம் வந்திருக்கோம். சரி, இப்படியே பேசிக்கிட்டே இருக்க போறியா? காலேஜில் தான் லெக்சர் கொடுத்து டார்ச்சர் பண்ணுற மவனை எங்கேயுமாடா? அட்டி ஆவி நடி, லெக்சர் குடிக்க போர் அடிக்குதா? பேசாம ப்ராக்டிக்கலாக போயிடவா? போனால் நல்லா தான் இருக்கும். என்ன ஒரியா அப்படி நீங்கள் சொன்ன ஒன்று அப்படியே அவங்க நீங்கள் போட்டிருக்க கீழே ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போட்டிருப்பீங்க, அதை அவுத்துட்டு அப்படியே உங்கள் கையை அங்கே வைக்கிறான். சரி, அவனோட கையை அங்கே வைக்கிறான். நீங்கண்ணா மாமா என்னாடி? ஆமா தாண்டி, சொல்லிடி பொண்டாட்டி. இப்போ என்ன பண்ண போகிற? அதான் டச் பண்ணியெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா தம்பியை உள்ள ஓடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உள்ள இன்சர்ட் பண்ணுறான். ஸோ நீங்கண்ணா ஜங்குக்கு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கீங்க. ஸோ இமேஜினேஷன்ல ஃபக்கியூடின்னு சொல்லிட்டே இருக்கான். நீங்கள் கிட்ட வந்துட்டு ஜிகே மாமா ஏய் என்னடி எப்படி இருக்கா? நான் எப்படி இருக்கேன்? நான் நல்லா தான் இருக்கேன். நீ என்ன ஃபக்கியூ நடு வீட்டில் உட்காந்து கத்திட்டு இருக்கா? அறிவில்லை உனக்கு? அத்தை கிட்ட நான் என்ன நினைப்பாங்க? இதெல்லாம் கனவா? ஐயோ கடவுளே, இவ்வளோ கேவலமாக கனவு கண்டிருக்கோம். அது எனக்கு ஒருத்தனை மேலே கோவம் வந்துச்சு. அதான் ஃபக்கியூன்னு கத்திட்டு இருந்தான். அது என்னமோ கோபத்தில் வந்த மாதிரி தெரியல, ஏதோ பண்ணிட்டு இருக்கப்போ ஃபக்கியூ கத்துன மாதிரி இருக்கு. இங்கே வா, சமைச்சு வச்சிட்டான், வந்து சாப்பிடு. வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனும் வந்து உட்காடுறான். ஸோ 2 பேருமே இப்போ சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. ஜங்குக்னா அதுவே நினைவில் ஓடிக்கிட்டே இருக்கு. இது உண்மையாக நடந்ததா எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுக்கிட்டே அப்படியே உங்களை பார்க்குறான். ஆனால் இவன் எப்படியும் தொட விட மாட்டா. எக்ஸாம் முடிகிற வரையும் இன்னும் 4 எக்ஸாம் இருக்கா. இவன் எப்போ எக்ஸாம் முடிச்சு நான் எப்போ கூட பண்ணி, ஓ கடவுளே அப்படின்னு தான் இருக்குது ஜங்குக்கு. எக்ஸாம் முடிஞ்ச மறுநாளே அவ கூட பண்ணிடணும்னு சொல்லிட்டு அந்த முடிவு தான் இருக்கான். ஸோ ஆஃப்டர் அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ 2 பேருமே ரூமுக்கு வந்துடுறீங்க. ஸோ உங்களுக்கு நான் செம்ம தூக்கம் வந்துடுச்சு. அந்தோடனே படுத்துட்டீங்க. ஜங்குக் டேர்ன் பண்ணி உங்ககிட்ட பேசலான்னு வருவான். மாமா எனக்கு தூக்கம் வருது, குட் நைட்ண்ணா. சரிடி தூங்கு அப்படின்ட்டு அவனை படுத்துட்டு அப்படியே உங்களையே பார்க்குறான். ஸோ நீங்கள் கேட்கலாம், என்னடா ஜங்கு கீழே தானே படுத்துட்டு இருந்தா மேலே வந்துட்டான்னு. இப்போ தான் தலைவர் உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுவும் இல்லாமல் உங்களை பார்க்காம அவருக்கு தூக்கமே வராது. எப்போ பார்த்தாலும் திரும்பி படுத்துக்கிட்டு உங்கள் அழகையே பார்த்துட்டு இருப்பாரு. அதே மாதிரி தான் இன்றைக்கும் அப்படியே உங்கள் லிப்ஸையும் உங்கள் ஐஸையும் பார்க்குறாரு. அவனுக்குன்னா ஆசையாக இருக்குது, அதெல்லாம் அப்படியே தொட்டு பார்த்து அதை ரசிக்கணுன்ட்டு. பட் நீங்கள் தான் சொல்லி வச்சுருக்கீங்களே எக்ஸாம் முடிகிற வரையும் நோன்ட்டு. நல்லா ஜங்குக்கு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அந்த பில்லோவும் அந்த அளவுக்கு ஹக் பண்ணி படுத்துக்கிறான். ஸோ அப்படி தான் அன்றைக்கி நைட் போயிருக்கோம். ஸோ எப்படி டீசஸ்லாம் போக ஆரம்பிக்குது. ஃபைனலாக உங்கள் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஓவர் ஆகிடுச்சு. ஸோ எக்ஸாம் முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அவங்க கிட்டலாம், ஆமாம் எங்களாம் எங்கே போகிறது ஐடியா? நாங்கள் எங்கே போகிற மாதிரி ஐடியாவே கிடையாது. அப்போ ஐயா கிட்ட கேட்குறீங்க,
மியா, ஜோ 2 பேரும் இப்போ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அவுட்டிங் எங்கன்னா போறீங்களா என்ன? ஆமாம், நாங்கள் 2 பேருமே ட்ரிப்புக்கு போகலான்னு இருக்கோம். ஜியா நீயும் போறியா? இந்த கப்பல் ட்ரிப்புக்கெலாம் எவன் போவான்? போனால் இதுக்கு 2 கொஞ்சிட்டு கிடக்குங்க. நான் தனியாக சிங்கிளாக இருப்பேன். அதான் நான் போகல. நான் என் பாட்டி ஊருக்கு போகிறேன்டி. ஆமாம் வயா, நீ எங்கே போகிற? எனக்கு என்னமோ உன் லைஃப் மிஸ்ட்ரியாக இருக்குடி. நீ எங்கே வர எங்கே போகிறனே தெரிய மாட்டேங்குது. ஒரு வாட்டி கூட உன் வீட்டுக்கு எங்களை கூப்பிட்டதே இல்லை. கண்டிப்பாக கூப்பிடுறேன் ஒரு நாள். கண்டிப்பாக அன்றைக்கி ஒரு பெரிய சர்ப்ரைஸோடு கூப்பிடுவேன். என்னமோ சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இருக்கு. ஆஃப்டர்வர்ட்ஸ் அவங்க கூடலாம் பேசி முடிச்சுட்டு இப்போ அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறீங்க. இப்போ ஜங்குக்கும் வந்திருப்பான். ஸோ அவங்க கூட இப்போ காரில் ஏறி உட்காந்துட்டு இப்போ ட்ரைவ் போயிட்டுருக்கு. ஸோ ஜங்குக்கு ஒரு மாதிரி யோசிச்சிட்டே வந்துட்டு இருக்கான். நீங்கண்ணா என்ன மாமா என்ன யோசிக்கிறேன்? ஒன்றும் இல்லடி. ஏன் என்னாச்சு? எனக்கு என்னன்னு தெரியுமா? எனக்கு என்ன இன்னைக்கு நைட்டு ஆமாண்டி சாயங்காலம் கிளம்பணும். எங்க? சொல்ல மறந்துட்டான். காலைல அவங்க அம்மா ஃபோன் பண்ணாங்க. என்னவா? ஊரில் திருவிழாவா வர சொல்லியிருக்காங்க. நான் இன்னைக்கு கிளம்பி நாளைக்கு வரணுமா? மெயின் திருவிழாவே நாளைக்கு தான் ஆரம்பிக்குதான். அதான். ஓ அப்படியா, சரி ஓகே. அப்படி நீங்கள் சொல்கிறீங்க ஜங்குக்ண்ணா. அப்படியே காரை ஸ்டாப் பண்ணிட்டு பையன் உனக்கும் கஷ்டமாக தானே இருக்கு? என்ன கஷ்டமாக இருக்கு? இல்லை நைட்டு நமக்குள்ளே எல்லாம் நடக்கும் தானே எதிர்பார்த்தேன். இல்லை அப்படிலாம் கிடையாது. ஏய் நடிக்காதடி, சொல்லு எதிர்பார்த்தியா இல்லையா? இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை. நீ வண்டி எடு, டைம் ஆகுது. வீட்டுக்கு போய் ட்ரெஸ்லாம் பேக் பண்ணும்ல. ஏய் சொல்லுடி, இல்லைன்னா வீட்டில் எதனா பேசி சமாளிப்பண்டி. அதெல்லாம் இல்லை, எனக்கு அம்மா அப்பா எல்லாரையும் பார்க்கணும். அதுவும் இல்லாமல் அத்தையை வேற பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. தாத்தா பாட்டிலாம் பார்க்கணும். நம்ம ஊருக்கு கிளம்பலாம். கொத்தா போடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கார் ட்ரைவ் பண்ணுறான் ஜங்கு. செம்ம காண்டாவது அவனுக்கு. சரிங்கண்ணா அப்படி சிரிச்சுக்கிட்டே வர்றீங்க. ஏன்னா அவனை ரொம்பவே டீஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ இப்போ வீட்டுக்கு வந்தவொடனே உங்கள் திங்ஸ்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஜங்குக்கு இப்போ சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கான் கோவமா. மாமா ட்ரெஸ் எடுத்து வைக்கிறியா இல்லையா? நீயே எடுத்து வை. ஏன் நான் தான் வந்து எடுத்து வைக்கணுமா? சரி என்ன ட்ரெஸ் வேணும் சொல்லு, அங்கே இருக்கிறத எடுத்து வை. சரி டிக்கெட் புக் பண்ணிட்டியா? அதெல்லாம் பண்ணியாச்சு. எத்தனை மணிக்கு? பஸ்ஸா ட்ரெயினா? பஸ்ஸு தான். ஸோ இப்போ என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து உட்காந்துட்டு என்ன இங்கே பாரு. என்ன? ஒன்றும் கிடையாது. என்ன மாமா இதுக்கெல்லாமா கோச்சுப்பா? அவனை கோச்சுக்கலடி போடி. மாமா இங்கே பாரு. என்னடி? என்ன பார்க்கணும்? அதான் தானும் பார்த்துட்டு தானே இருக்கிறான். இங்கே பாரு, நாளைக்கு நைட்டு எல்லாம் நடக்கும் போதுமா? என்ன சொல்கிறா? நாளைக்கு நைட்டு தான் திருவிழா ஆச்சு. அதெல்லாம் நடக்கும், நீ கவலைப்படாதான். நான் உனக்கு தான் நாளைக்கு நைட்டு போதுமா? சத்தியமா? சத்தியமா போதுமா? சரி நம்புகிறான். அவளை நாளைக்கு அவங்களாம் பார்த்துட்டு எனக்கு கண்டுக்காமல் இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அதை வச்சிருவேண்டி. சரி சரி நான் எதுவும் பண்ண மாட்டேன் போதுமா? உனக்கு இவ்வளோ ஜெலஸ்லாம் இருக்கா? இருக்காது அப்படின்னா அதிகமாக இருக்கும்டி, அதிகமாகவே இருக்கும் போதுமா? சரி நான் ட்ரெஸ் பேக் பண்ணுவா. போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிஸ்ஸு. கேட்டவா சீக்ஸ்லேயே நீங்கள் கொடுக்குறீங்க. இது பேர் கிஸ்ஸா? ஆமாம். கிஸ்ஸுன்னு அப்படி தான் வரணும். எப்படி இருக்கணும்? கட்டிச்சு இழுத்து அப்படியே அந்த ஹோத்தட்டை கட்டிச்சு சாப்பிடணும். அதை தாண்டி கிஸ்ஸு. அந்த மாதிரி கிஸ் நான் பார்த்தது கிடையாதா? இப்போ என்ன உனக்கு அந்த மாதிரி கிஸ் வேணுமா? ஆமாம் வேணும். பண்ணுவியா? வேணுமா? மொத்தம் வேணும்டி. பண்ணுவியாடி? பண்ணுறேன். ரொம்ப தான் கோவம் வருது உனக்கு. வராத அப்படின்னா எவ்வளோ தாண்டி நான் பண்ணுவா? ஏய் நாம்பளடி எவ்வளோ தாண்டி நான் அடக்கி வச்சுக்கிட்டே இருப்பான் சொல்லு. இவ்வளோ வரை அடக்கி வைக்கிறேன்னா நீ பண்ண புண்ணியம்டி. அதான் பாஞ்சிருப்பேன். ஐயோ சாமி, ஒரு நாள் பொறுத்துக்கும், நாளைக்கு என்ன நடக்கும் சரியா? சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அவன் விடுவேனான் இருக்கான், நீங்கள் அடிக்கிறீங்க. ஆனாலும் அவனா தாண்டி இல்லைனா இப்போ பண்ணாதாண்டி அதுக்கப்புறம் எப்படி உன்னை பண்ண முடியும்? போதும் மாமா, போதும். ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். எப்போ சாமி ஆளை விடு அப்படின்னு சொல்லிட்டு
இப்போ மேலே போயிட்டு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு தென் அவன் ட்ரெஸ்ஸும் பேக் பண்ணிட்டு இப்போ கீழே வரீங்க. ஸோ ஜங்குக்கும் இப்போ ரெடி ஆகிட்டான். ஸோ 2 பேருமே இப்போ டோரெல்லாம் லாக் பண்ணிட்டு இப்போ காரில் உட்காடுறீங்க. ஸோ எப்போவுமே பஸ் ஸ்டாப்பும் வந்திருப்பீங்க. ஸோ ஜங்கு காரை பார்க் பண்ணிவிட்டு ஸோ இப்போ அப்படியே அவன் லக்கேஜஸ்லாம் எடுத்துகிட்டு நடந்து வந்துட்டுருக்கான். ஸோ நீங்களும் இப்போ ஜங்கு கிட்ட அந்த லக்கேஜ் வாங்கிட்டு அப்படியே முன்னாடி நடந்து போயிட்டுருக்கீங்க. அவன் அப்படியே பின்னாடி வந்து உங்கள் கையை பிடிச்சிக்கிறான். ஸோ அந்த பஸ் ஸ்டாப் வர ரொம்ப கூட்டமாக இருக்குது. ஸோ அவன் வந்துட்டு போயிட்டுருக்கான் இடிக்கிற மாதிரி. அவன் கையை வச்சு உங்களை அப்படியே தடுத்து கூட்டு போயிட்டுருக்கான். ஏன்னா ஒருத்தன் இது கூட உங்கள் மேலே படக்கூடாதுன்னு அவ்வளோ செக்யூர் பண்ணி கூட்டு போகிறான். ஸோ நீங்கன்னா என்ன பண்ணுறா? ஏய் பார்த்தா எல்லாம் இடிக்கிற மாதிரியே வராங்கடி. அதான் ஏ வா தலின் வா போதுமா? உன் பொண்டாட்டி எவனும் அடிக்க மாட்டான். அப்படி இடிச்சிட்டா அவன் உயிரோட போயிடுவானா? உனக்கு தெரியுது அந்த மயிறு தெரியுமா? அதான் எதா இருந்தாலும் என்னை தவிர அவனை எவனையும் தொடக்கூடாது சரியா? எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களை ப்ரொடெக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறான். ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ பஸ்ஸும் வந்துட்டீங்க. ஸோ லக்கேஜஸ்லாம் அவன் பஸ்ஸில் எடுத்து வச்சுட்டு ஸோ நீங்களும் ஜங்குக்கும் இப்போ சீட்டில் வந்து உட்காடுறீங்க. ஸோ ஜங்குக்கை பார்த்துட்டு என்னங்க என்னடி பசிதா? சரி எங்கேயோ உட்காரு, எனக்கு எதனா வாங்கிட்டு வரேன். பிஸ்கெட் அண்ட் ஜூஸ் வாங்கிட்டு வாங்க. ஃபுட்டு எதுவும் வாங்கிட்டு வராதிங்க, ஒமிட் ஆகும். சரி நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க? அதில் நான் பார்த்து சாப்பிட்டுக்கிறேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லியிருப்பீங்க. அதுக்கப்புறம் ஜங்குக்கும் உங்களுக்கு சாப்பிட ஃபுட்டும் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறான். ஸோ இப்போ அப்படியே எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறான். நீங்கள் அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. கொஞ்ச நேரத்தில் பஸ்ஸும் எடுத்துடுறாங்க. ஸோ நீங்களும் ஜங்குக்கும் மாற்றி சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே மூவி பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ ஜங்குக்கோட நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. யார்கிட்ட இருந்துன்னா சோஃபி கிட்ட இருந்து தான். ஜங்குக் சார் என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு மெசேஜ் வருது. நீங்கள் அதை பார்த்தோன்னே காண்டாயிட்டீங்க. ஜங்குக்னா ஏய் எனக்கு இது எந்த சம்மந்தமும் இல்லடி, அவள் எதுக்கு உனக்கு இந்த டைமில் மெசேஜ் பண்ணுறா? தெரியலையே ஸ்டாஃப் தானா, அதுக்காக அன்டைம்லையா? ஏய் மணி 9 தானடி ஆகுது. இங்கே பாரு முதல்ல அவளை பிளாக் பண்ண. லூஸு நீ பிளாக் பண்ணுறியா இல்லை நான் எந்திரிச்சு போவா? ஏய் இருடி என்ன மெசேஜ்னு பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பிளாக் பண்ணலாம். சரி ஓப்பன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணா அவள் ஹார்ட்டெல்லாம் விட்டு வச்சிருக்கா. என்ன உனக்கு அவள் ஹார்ட்டெல்லாம் விட்டுருக்கா? எங்க கம்மி? ஏய் என்ன சீட் பண்ணுறியா? ஏய் பார்த்தா நான் எதுக்கடி உன்னை சீட் பண்ண போகிறான்? எதுக்கு அவகிட்டலாம் பேசுகிறா? அது மீட்டில் என்னெல்லாம் பேசியிருக்கா? இங்கே பாரு ஜங்கு, நான் உன்னை ஏமாத்தணும்னு நினைக்கிறதே கிடையாது. ஆனால் நீ மட்டும் என்னை ஏமாத்தணும்னு தெரிஞ்சது வச்சுக்கோயேன், அப்படியே பார்த்துக்கோ சோத்தில் வசத்தை வச்சு கொண்டுருவேன். ஏய் என்னோட எப்படி பேசுகிறா? ஆமாம் எனக்கு கோவம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்னு தெரியாது. இங்கே பாரு பிளாக் பண்ணல. ஏன்னா ஏன் ஜங்குக்கு மெசேஜ் பார்த்துட்டு ரிப்ளை பண்ண மாட்டேன்ருக்கீங்க? ஏன் உங்களுக்கு என் மேலே கோவமாவா? நீ பண்ணலனா அவன் அப்படிலாம் பேசுகிறா? இங்கே பாரு பிளாக் பண்ணுறியா இல்லையா? இல்லை நான் மெசேஜ் போட்டு கத்தி விட்டுருவேன். ஏய் வேணாடி நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாஃபோட நம்பரை பிளாக் பண்ணிட்டான். ஸோ நீங்கள் அப்படியே டென்ஷன்லாம் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே லைட்டாக அவங்க கையை தொடுறான். வயன் கையெடு. ஏய் என்னாடி ரொம்ப பண்ணுறா? நீ கூட ஜோகோட பேசுகிறப்ப நான் இந்த மாதிரி கோமாச்சு அது வந்து காமிச்சனா? அப்பா சாமி நீ எப்படி அப்பட்டப்பா காமிச்சேன்னு எனக்கு தான் தெரியும். இங்கே பாரு இனிமேல் நீ அவள் கூட பேசக்கூடாது. எனக்கு அவள் இன்டென்ஷனே சரியில்லைன்னு தோணுது. எப்போ பார்த்தாலும் உன்கிட்டயும் வலிஞ்சிட்டு பேசுகிறா. முதல்ல நீ அவகிட்ட கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லு. சொல்கிறேன் எப்போ தான் சொல்கிறேன் ஐமா இருக்குடி. ஸ்டூடெண்ட்டும் ஸ்டாஃபும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லாம் எவண்டி ஒத்துப்பான்? பிரின்சிபல் தெரிஞ்ச கொண்டுருவான்டி. அதுக்காக இங்கே பாரு கொஞ்ச நாள் டைம், நீ சீக்கிரமாக எல்லாத்தையும் ஓப்பன் அப் பண்ணிவிடணும். சரி பண்ணுறேன் போதுமா? சரி ரொம்ப சூடாக இருக்க போல, நான் அவனை கூல் பண்ணுவா. நீ ஒரு மயிரும் பொண்ணுங்க தேவையில்ல. ஏய் நாடி பொசுக்குன்னு இப்படி பேசிட்டா? ஏன் சார் மட்டும் தான் கெட்ட பார்த்தா பேசுவாரா? நான் பேசக்கூடாதா? மூடிட்டு தூங்குடா. ஏய் ஒய்யன் ஏய் வாடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டர்ன் பண்ணி படுத்துட்டீங்க. அவன்ட்டு ஐயன் ஸ்லீப்பர் பஸ்லாம் புக் பண்ணிடுறேன். அதுக்கு என்னப்பா? லைட்டாக அப்படி இப்படி ஒரு மயிரும் வேணாம் படு. அதான் எனக்கு மேலே கெட்ட வார்த்தை பேசுவா போல அப்படின்னு தான் இருக்குது ஜங்குக்கு. ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படி தான் அவங்க ஜர்னி போயிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் இப்போ ஊரில் இறங்குறீங்க. ஸோ உங்கள் அப்பா அம்மா தான் வந்து கூப்பிட வந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் போனோடனே ஹக் பண்ணி அழுவுறீங்க. மாப்பா உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா? சரி அதான் வந்துட்டல, எப்படி இருக்கா? நல்லா இருக்கா.
மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க? ஆ நல்லா இருக்கத்த. மாமா எப்படி இருக்கீங்க? ஆ நல்லா இருக்கேன் தம்பி. அம்மா அம்மா வரலையா? அங்க அம்மாவுக்கு நிறைய வேலை இருக்கு, அதான் வரல. சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்பாவும் இப்போ வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. ஸோ எல்லாருமே உங்களை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. உங்கள் தாத்தாட்ட போயிட்டு ஹக் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. தாத்தா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா? நானும் தான் என் செல்ல பேத்திய ரொம்ப மிஸ் பண்ணேன். எப்படிமா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கேன். அப்புறம் பாட்டி நீ எப்படி இருக்க? எனக்கு என்னடி, நான் நல்லா தான் இருக்கேன். என் பேரனை ஒன்றும் தொல்லை பண்ணல. நான் எதுக்கும் பேரனை தொல்லை பண்ண போகிறேன், அவர் தான் என்ன தொல்லை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு வந்து நிற்கிறான். என்னடா என்னமோ சொல்கிறா? அவளுக்கு என்ன? பாட்டி எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஐயோ என் பேரன் இழைச்சி போயிட்டான். ஆமாம் இவர் எப்போ குண்டா இருந்தாரே அழைச்சி போக. பாட்டி உன் கண்ணு உனக்கு சரியில்லாமல் போயிடுச்சு, முதல்ல கண்ணாடி போடணும். ஏய் பேச்ச பாரு திமிர் பிடிச்ச கழுத அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டி அவங்களை திட்டுறாங்க. நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டே இருக்கீங்க. அப்படியே வச்சோம் ஜங்கு கூட அம்மா வந்துட்டு, எப்போ ஜங்குக்கு வந்தா? இப்போ தான் வந்தேன். நீ என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தது ஆளையும் காணோம் அட்ரஸையும் காணோம், இங்கே வந்து செட்டில் ஆகிட்டா? ஆமாம் இத்தனை நாள் வரையும் உன் கூடயே இருந்துட்டு இருந்தான், நீ தனியார் பண்ணு. இப்போ தான் உன் பொண்டாட்டி இருக்கால, அதான் நான் இங்கே வந்துட்டான். என் அண்ணன் அப்புறம் என் அப்பா அம்மா கூட இருக்கிறதுக்காக சொல்லிட்டு வரலாம்லம்மா. ஏன்டா என்னை மிஸ் பண்ணியா என்ன? அது பண்ணாமல் எப்படி? என் அம்மா வச்ச நீனு மிஸ் பண்ணியிருந்தா வா, ஒரு நாளைக்கு 4 வாட்டி ஃபோன் பண்ணுவேன். ஆனால் சார் எப்போ பண்ணுவீங்க? எப்போம்மா வருவேன்? சரிம்மா வச்சிடறேன். எப்போம்மா வருவேன்? சரிம்மா வச்சிடறேன். அவ்வளோதான் பண்ணுவேன். ஒரு நாளைக்கு ஒரு ஃபோன் தான் பண்ணுவேன். அதான் நீ என்னை மிஸ் பண்ணலாம். நான் இங்கே இருந்துட்டேன். இல்லை இல்லை அவனை மிஸ் பண்ணுறேன், நீ ஊருக்கு வா. வர என் மருமக மாசமாகட்டும் அப்போ வரேன். அப்போ வந்து அவளை பார்த்துக்கிறதுக்காக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொன்னோன்னே ஜங்குக்கு சிரிக்கிறான். என்னடா சிரிக்கிறா? சரி அப்போ வருவலா கன்ஃபார்மா? அப்போ அது நடக்குமாடா? நடக்கும் அப்படின்னு ஜங்குக்கு சொல்லிட்டு போனோன்னே உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆயிடுச்சு. நீங்கள் அப்படியே பின்னாடி போய்ட்டு அவங்க என்ன பேசுகிறான், எல்லாரும் நம்ம கலாய்ச்சி சிரிக்கிறாங்க பாரு. ஏன்டி எப்படியும் நடக்க போகிறது தானே? நடக்காதா என்ன? நடக்கும் தான், அதுக்காக எல்லாம் மாதிரி இப்படியா சொல்கிறது? எதுவும் சொல்லாமலாச்சும் வந்துருக்கலாம்ல. சரி லகேஜ்லாம் எடுத்துட்டு வா, குளிக்கணும், டைம் ஆகுதுல்ல. எதுக்கு டைம் ஆகுது? திருவிழாவுக்கு போனாமா? லூஸு, அது நைட்டு தான். அப்போ பகல் என்ன பண்ணுவோம்? பகலில் எல்லாரும் கூட ஜாலியாக பேசிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு. ஆமாண்டி பேசுறதுக்கு விளையாடுறதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். அப்புறம் என்ன சொன்ன நைட்டு? சொல்லு. அன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சொன்னடி நேற்று? என்ன சொன்னா? ஏன் இங்கே பாரு, அந்த விஷயத்தில் விளையாடாதா, சத்தியமாக காண்டாயிடுவான். ஞாபகம் இருக்கு, நீ கவலைப்படாத, எனக்கு எல்லாம் நடக்கும் போதுமா? ப்ராமிஸா? ப்ராமிஸா எல்லாமே நடக்கும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறீங்க. அவனுக்கு இப்போ தான் ஹாப்பியாக ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் அப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். ஸோ ஈவினிங் டைம் எல்லாருமே இப்போ ரெடியாக ஆரம்பிச்சிடறாங்க. அதே மாதிரி நீங்களும் தான். ஸோ இப்போ செம்ம அழகாக ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு கோல்டன் சாரீ, செம்ம அழகான ஒரு ஜாக்கெட், அண்ட் தென் கழுத்து நிறையா நகை போட்டிருக்கீங்க. உங்கள் அப்பா உங்களுக்கு போட்டு விட்டு நகையை இன்றைக்கி தான் போடுறீங்க. அண்ட் தென் காதில் ஒரு ஜுமுக்கா, அப்புறம் ஜங்கு கட்டின அந்த தாலி செயின், நைட்டில் குங்குமம், சின்னதாக ஒரு பொட்டு, அதுக்கு மேலே சந்தனம், கை நிறைய வளையல், அப்புறம் காலில் கொலுசு, நெட்டி, அவ்வளோ அழகாக செம்மையாக இருக்கீங்க. உங்கள் அப்பா அம்மாலாம் ஐயோ என் பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு திஷ்டி சுற்றி போடுறாங்க. உங்கள் தாத்தா பாட்டியும் தான். ஸோ நீங்கள் அப்படியே ரெடி ஆகிட்டு வெளியே வரீங்க. ஜங்குக்கு அப்போ ரெடி ஆகிட்டு வெளியே வந்திருப்பான். அவ்வளோதான், மனுஷன் சுத்தமாக விழுந்துட்டான். அதனால் சத்தியமாக முடியல, கிட்ட வந்து உங்களை கிஸ் பண்ணிவிடுவான் போல, அந்த அளவுக்கு இருக்கு. அவன் கிட்ட போயிட்டு நீங்கள் மாமா எப்படி இருக்கு, ட்ரெஸ் நல்லா இருக்கா? நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்குடி, செம்ம அழகாக இருக்கிற, சத்தியமாக சொல்கிறேன். இப்போ மட்டும் உங்கள் வீட்டில் யாரும் இல்லைன்னு வச்சுக்கோயா, மொத்தத்தையும் கழிச்சு விட்ருவேண்டி. ஏன்னா இங்கே பாரு, அதெல்லாம் கிடையாது, எல்லாம் நைட்டு நடந்துக்கும். நான் போகிறேன்னா எங்கே போகிறா? காரில் ஏற வேணாமா? டைம் ஆகுதுல்ல. 2 பேரும் பைக்கில் போகலாண்டி. எதுக்கு? பைக்கில் போகலாமே. 2 பேரும் நல்லா இருக்கும்டி. சரி ஓகே, நானும் வரேன், நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேமிலி எல்லாருமே நீங்கள் காரில் அனுப்பிட்டு இப்போ நீங்களும் ஜங்குக்கும்
வண்டியில தான் போறீங்க. ஜங்குக்கோட அவுட்ஃபிட் பத்தி சொல்லிடுறான். ஸோ ஜங்குக்கு வந்து ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டு, ஸோ கீழே ஒரு பிளாக் பேண்ட்டு, அப்படியே கழுத்தில் ஒரு செயின், கோல்டன் செயின், அண்ட் தென் கையில் காப்பை போட்டு ஒரு வாட்ச் கட்டி கையில் ஒரு மோதிரம், பார்க்க அவ்வளோ அமேசிங்காக இருக்கான். அண்ட் தென் அவன் ஷூஸ் தான் போட்டிருக்கான். அவ்வளோ பர்ஃபெக்ட் ஜங்குக். ஸோ நீங்கள் அப்படியே ஜங்குக் பின்னாடி உட்காடுறீங்க. தென் பின்னாடி இது கம்பியை பிடிக்கிறீங்க. அவனா ஒத்தா உன் புருஷன் கல் மாதிரி இருக்கிறான், ஒரு மயிர் மாதிரி கம்பியை பிடிக்கிறான். என்ன புடுறி? பிடிச்சிட்டேன் சாமி, போலாமா? போலாம். அம்மா, இந்த வைப்பில் ஒரு பாட்டு எனக்கு ஞாபகம் வருதுடி. என்ன பாட்டு? உன்னை விட இந்த உலகத்தில் வசந்தது ஒன்றுமில்ல, ஒன்றுமில்ல. அப்படியா? அப்புறம் சாதிசலாம் எல்லாம் அவன் தாண்டி, சாட்சி சொல்ல சந்திர வந்தாண்டி. மாமா, அது ஃபீமேல் பாடுறது. பசங்க ஆம்பளை பசங்க பாடுற பாட்டை பாடு. ஆம்பளைங்க பாடுற பாட்டுனா என்னாடி? ஏன் சொல்லு. ஆமாம்ல, பொண்ணுங்க பாடுறது தான் அதிகமாக இருக்குது. அப்போ பொண்ணுங்க தான் ரொம்ப ரொமான்டிக்காக இருப்பாங்க போல். ஆமாம், அப்படிதான். அந்த பாட்டு கூட நல்லா இருக்கும்ல. மாலை மங்கும் நேரம் ஒரு மோகம் தானே கூடும். போதும் போதும், வண்டியை ஓட்டுறீங்களா? அடே, பாட்டு பாட விட்றியாடி? போதும் போதும், நைட்டு பாடு, கேட்குறேன். நைட்டு பாடலாம் மாட்டேன், அந்த பாட்டில் வர எல்லாத்தையும் பண்ணுவேன். சரி சரி, ரொம்ப கனவு காணாத போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணி அப்படியே உட்காந்துக்கிறீங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ எல்லாருமே அந்த திருவிழாவுக்கு ரீச் ஆகிட்டாங்க. ஸோ எப்படி சொல்ல, திருவிழாவில் அந்த வைப் இருக்கும் தானே, அந்த பாட்டு போடுற வைப்பு. ஸோ இந்த ராட்டினம் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய கடைலாம் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு கடைக்காக போயிட்டு ஒன்று ஒன்றா வாங்கிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு உங்கள் பின்னாடியே வந்துட்டுருக்கான். மாமா, எனக்கு இது வேணும். வாங்கிக்கோடி. மாமா, இது எடுத்துக்கோண்ணா. உனக்கு என்ன வேணுமோ, இந்த கடையாக வேணுமா சொல்லு, வாங்கி தரேன். அதெல்லாம் வேணாம், எனக்கு நீ வளையல் வாங்கி கொடு. வளையல் வாங்கி கொடு. இங்கே பாரு, நான் இந்த வளையல் போட்டிருக்கலாம், இது நல்லா இல்லை தானே இந்த ட்ரெஸ்ஸுக்கு? அப்பயும் சொல்லணும்னு நினச்சேன், நல்லாவே இல்லை. இரு, அப்படியே வாங்கி தரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோல்டன் கலரில் ரெயின்போ வளையல் அது வாங்குறான். எப்படி இருக்கு? செம்மையாக இருக்கு, நீயே போட்டு விடு. நானே போட்டு விடவா? ஆமாம், போட்டு விடு அப்படின்னு சொல்லினோனே அப்படியே நீங்கள் அப்படியே அவன் உங்களுக்கு போட்டு விடுறான். ஸோ நீங்கள் அப்படியே இந்த வளையல் போட்ட உடனே காமிக்கிறீங்க. எப்படி இருக்கு? அப்போ ஜங்கு கையில், டே ஜங்கு, உங்கள் காது கிட்ட வந்துட்டு நல்லா தான் இருக்குது, ஆனால் ரொம்ப நேரம் உங்க கூட இருக்காதுல்ல? ஏன்? நைட்டு உடஞ்சிரும்ல. மாமா, என்ன எப்படி பேசுகிறான்? நைட்டு 2 பேரும் உருள்றப்போ உடஞ்சிரும்லடி, அதான் சொன்னேன். போடா அப்படின்னு சொல்லிட்டு போறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்கள் பின்னாடியே தான் சுற்றிட்டு இருக்கான். உங்கள் தாத்தா பாட்டி உங்கள் அப்பா அம்மாலாம் ஜங்குக்கை பற்றி தான் யோசிக்கிறாங்க. கல்யாணமே வேணான்னு சொன்னவன் என்னடா இவன் பொண்டாட்டி பின்னாடி இப்படி சுற்றிட்டு இருக்கான்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ 2 பேரும் அந்த ராட்டினம் போகிறது அது இதுன்னு சொல்லிட்டு செம்ம வாய்ப்பாக போகுது. ஸோ ஜங்குக்குலாம் அந்த ராட்டினம் பயப்படுறான். நீங்கள் அவன் கையை பிடிச்சிக்கிறீங்க. ஏன் பயப்படுறான்? இதெல்லாம் எனக்கு புதுசடி, எனக்கு பிடிக்காதுடி. ஆமாம், அங்கே பாரு, ஹைட்டு பாரு, கொம்மன் இருடி, கெட்ட வாதில் திட்டிடுவான், மூட்டை இருடி. மாமா, அங்கே பாரு, என்ன இருக்கலாம். சும்மா இருடி. ஐயோ, பாட்ட சொல்கிறேன், எனக்கு பயமா இருக்குடி, பொய்யன். ஐயோ, காலேஜில் தானே பெரிய ப்ரொஃபஸர், இதில் ஒன்றுமே கிடையாது, பயந்தாங்கோலி அப்படின்னு அவங்கள திட்டுறீங்க. அவனா அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை, அவன் கத்திக்கிட்டே இருக்கான். ஆஃப்டர்ஸ் இந்த இதெல்லாம் முடிஞ்சிட்டு 2 பேரும் இறங்கி வரீங்க. ஜங்குக்னா அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டான். நீங்கள் உன்னை பிடிக்கிறீங்க. என்னாச்சு? தனி வேணுமா? அதான் சொன்னல, மயிர் மாதிரி கூட்டு போனா. ஏன் கத்துறான்? சரி விடு, சாரி, முடியலன்றல. தண்ணி வேணும், இரு அங்கிட்டு வரேன், இந்த குடி. உனக்கு இதெல்லாம் போனது கிடையாதா? இதெல்லாம் எனக்கு புதுசு, நான் போகவும் மாட்டேன். என் கூட அப்போ யாரும் வரமாட்டாங்க, அம்மா கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க, அதனால நானும் போகிறதில்ல. இனிமேல் வந்து என் கூட வா, நான் தான் இருக்கலாம். சரி, ஆனால் பயமாக இருக்குல்ல? சரி பயப்படாத, பெரிய ப்ரொஃபஸர்னு பேர், ஆனால் போய் இதுக்கெல்லாம் பயப்படுறா. ஏன் இதெல்லாம் பயந்தான் அண்ணா? பயமாக தானே இருக்குது. எப்படி இதெல்லாம் போறீங்க? சத்தியமாக முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு செம்ம கடுப்பாயிட்டு போகிறான். அப்போ நீங்கண்ணா, மாமா என்ன மணி அண்ணா? மணி அண்ணா ஆகுது, 8:30 ஆகுது. சரி
போலாமா? எங்க? எங்க பக்கத்துல நமக்கு ஒரு தோப்பு வீடு இருக்கு. என்ன சொன்னா? எங்க பக்கத்துல ஒரு தோப்பு வீடு இருக்கு. போலாமா? வீட்டில் யாரும் தொட மாட்டாங்களா? நம்ம என்ன லவ்வர்ஸா நம்மளை தேடுறதுக்கு? சொல்லு. புருஷன் பொண்டாட்டி அவங்கவுங்க போயிருப்பாங்க வருவாங்க, அவங்களுக்கே தெரியும். வேணா சொல்லிட்டு அப்போ நான் இந்த மாதிரி தோப்பு வீட்டுக்கு போகிறேன், உங்க பொண்ணை கசமுசா பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அப்போ. ஏய் இப்போலாம் அப்படி சொல்கிறது? அப்புறம் என்ன? நான் போய் என் அம்மாட்ட சொல்லிட்டு வரேன், இந்த மாதிரி மாமா அத்தையை பார்க்கணுன்னு சொன்னாங்க, நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வரேன். சரியா? சரி சொல்லிட்டு வா, சீக்கிரம் வந்துடுண்ணா. வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் உங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு இப்போ அங்கேருந்து அப்படியே கிளம்பி இப்போ ஜொங்கு கிட்ட வரீங்க. ஜொங்கு வண்டியெல்லாம் எடுத்துட்டு ரெடியாக இருக்கான். நீங்கண்ணா எதுக்கு வண்டி? எல்லாம் போகணும்ல, நடந்தே போகலாம் வா. இருட்டா இருக்குடி. அதான் நான் இருக்குல்ல வா. பயமா இருக்குடி. மாமா இந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்தவ, எனக்கு எல்லாமே தெரியும், நீ பயப்படாம வா. என்னமோ சொல்கிறா, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜொங்குக்கும் அப்படியே உங்க கூட நடந்து வந்துட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே அவன் ஹேண்டை பிடிச்சிக்கிட்டு முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கீங்க. ஜொங்குக்கு ஒரு மாதிரி ப்ரெஸ்டீஜ் தடுக்குது. ஏய் நீ பின்னாடி வாடி, நான் முன்னாடி போகிறேன். ஏன் உனக்கு வழி தெரியாது? ஏய் அதெல்லாம் தெரியும்டி, வா வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி போகிறான். ஸோ போனவனே எது தடுக்குது? என்னடி கல் தடுக்குது? இரு, நீ கிணத்துக்கிட்ட வந்திருப்பேன்னு நினைக்கிறான். என்ன சொன்னா? கிணறா? ஆமாம் கிணறு, கதா பின்னா தள்ளி தோலை. 2 பேரும் தண்ணியில் தட்டி விட பார்த்தேன். கிணறு மாமா அப்படின்னு லைட் அடிச்சோன்னே அவன் பயந்துட்டான். ஏன்னா அவ்வளோ பெரிய கிணறுலாம் அவன் பார்த்ததில்ல. என்னடி தான் தண்ணியாக இருக்கு, வா வா அதை பார்க்காதவா, நைட் நேரத்தை பார்த்தா ஒரு மாதிரி பயமாக தான் இருக்கும், வா வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சப்ப அந்த தோப்பு வீட்டுக்கு கூட்டு வந்துட்டீங்க. ஸோ லாக் ஆயிருக்கு. அவனா என்னடி லாக் ஆயிருக்கு, எப்படி போகிறது? நீயே கவலைப்படுற, அதான் என்கிட்ட ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே இருக்குன்னு எடுத்துகிட்டு வந்துட்டீங்க. ஸோ கீழே அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு ஸோ அப்படியே அந்த அதை திறந்து விட்றீங்க. பார்த்தா அங்கே ஒரு மோட்டர் ரூம் தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. அண்ட் தென் வெளியே கட்டில், அவ்வளோதான். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்கு? இந்த இடத்துலையாடி? ஆமாம் இந்த இடத்துல தான். ஏன் நல்லா இல்லையா? நல்லா தாண்டி இருக்கு, ஒரு மாதிரி வைபா நல்லா இருக்கலாம். நல்லா இருக்கலாம். சரி எங்கே பண்ணலாம்? வெளியவா இல்லை அந்த இடுக்கமான ரூம்குள்ளையா? வெளியே பண்ணிட்டு அந்த ரூம்குள்ளேயும் பண்ணலாம். அப்படியா? அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜொங்குக்கு அப்படி உங்கள் முன்னாடி வரான். நீங்கள் அப்படியே பின்னாடி போய்கிட்டு அப்படியே அந்த கட்டில் விழுந்துடுறீங்க. ஸோ அவன் அப்படியே அவன் ஷூவெல்லாம் கழட்டி தூக்கி போட்டு நீங்கள் காலில் போட்டிருக்க அந்த செப்பலையும் கழட்டி தூக்கி போட்டு அப்படி உங்கள் மேலே லைட் ஆகுறான். அப்படியே உங்கள் ஐஸை பார்க்குறான். இப்போ ஜங்கு அப்படியே வந்து உங்கள் மேலே லைட் ஆகுறான். நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. உங்களுக்குனா ஒரு மாதிரியா இருக்கு. மாமா என்ன பண்ண போகிறீங்க? அது நீ பார்க்க தானே போகிற. நேடி இவ்வளோ அழகாக இருக்கிறா. அப்படியே கொல்றியடி. சாரிக்கும் நீ வச்சிருக்க அந்த பூவுக்கும் டே என்ன பண்ணுறது தெரியுமா? டே உனக்கு கட்சி சாப்பிடணும் போல இருக்குது. மாமா அத்தை என்னடி? எத்தனை நாள் நாளே விட்டுருப்பா அவளை. இன்னைக்கு வேணான்னு சொன்னாலும் எனக்கு எல்லாமே நடக்கும். மாமா அண்ணா என்னடி ஆனா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே உங்கள் ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டி தூக்கி போடுறான். அண்ட் தென் நீங்கள் போட்டிருக்க ஜுவல்ஸ் எல்லாத்தையும் கழட்டி வைக்கிறான். அப்புறம் அவனும் ஷர்ட்டை கழட்டி போட்டுட்டு அண்ட் தென் அவன் கீழே இருக்க அந்த பேண்ட்டை ரிமூவ் பண்ணிடுறான். ஸோ அப்படியே உங்கள் மேலே வந்துட்டு உங்கள் ஐஸை பார்க்குறான். அவனுக்கு உங்கள் ஐஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவன் அப்படியே உங்கள் ஐஸில் அப்படியே கிஸ் பண்ணுறான். எத்தனை நாள் தெரியுமா எனக்கு இதை கிஸ் பண்ணோன்ட்டு அவ்வளோ ஆசைடி. உன் மேலே எனக்கு அவ்வளோ ஆசை இருந்துச்சு. மாமா ஐ லவ் யூ. ஐ லவ் யூ பொண்டாட்டி. ஐ லவ் யூண்ணா. இங்கே பாரு, இனிமேல் நீ எனக்கு தானே? ஆமாம் நான் உனக்கு தான். எடுத்துக்கலாம்லாம் ஒன்றா எடுத்துக்கலாம். எது கேட்குறா? இல்லை நான் ரொம்ப டீசென்ட்ரி. பண்ணுறதுக்கு முன்னாடி உன் பெர்மிஷனோட தான் பண்ணுவேன். அதில் நான் கரெக்டாக தான் இருப்பான். பார்த்துருப்பல்ல 6 மாதத்தில் உன எப்படின்னா பார்த்துருப்பேனா? நடிக்காதீங்க.
அதான் அன்னைக்கு நான் குளிச்சுட்டு வர்றப்ப நான் அப்படி பார்த்துட்டு இருந்தீங்களே, வெறிக்கா வெறிக்கா. ஏய், இது ஒரு சைட் அடிக்கிறது தான், மற்றபடி சொல்லு. ஆம், இல்லை. சரி, சார் எப்படியே பேசிக்கிட்டே இருக்க போறீங்களா? ஆ, முதல்ல இந்த லெக்சர் கொடுக்கறத நிப்பாட்றா, ஸ்டார்ட் பண்ணுறா ப்ராக்டிக்கலா அப்படி நீங்கள் சொல்லினே உன்னை ஜங்குக்கு அப்படியே சிரிக்கிறான், என்னடி இப்படி பேசுகிறேன்ட்டு தான். ஸோ அப்படியே வந்து உங்கள் நெக் கிஸ் கிட்ட அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அந்த அதுக்கப்புறம் அப்படியே உங்கள் செஸ்ட்டை அப்படியே பைட் பண்ணி எடுக்கிறான். ஸோ எல்லா இடத்தையும் அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே வரான். அண்ட் தென் கீழே அங்கே வந்தும் அப்படியே கிஸ் பண்ணுறான். ஸோ உங்களுக்குன்னா ஒரு மாதிரியா இருக்குது. மாமா, என்னடி அண்ணா ஒரு மாதிரியா இருக்குதா? ஆமாம். ஏய், என்ன பண்ணுறீங்க? இல்லை வேணாம். ஏய், அப்படிலாம் பண்ணாதாண்டி நல்லா இருக்கும். உனக்கு பிடிச்சிருக்கா சொல்லு. எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி அந்த மாதிரி அண்ணா ஒரு மாதிரி இல்லை? ஏய், நான் நடிச்சிட்ருக்கா? ஆ, அது எத்தனை நாள் எனக்கு தொண்ணு அவ்வளோ ஆசை தெரியுமா? எனக்கு எல்லாம் கிடையிறப்ப நான் எப்படி வேணான்னு சொல்லுவேன்? ஆ, எப்படி வேணாம் சொல்வேன். அது என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நல்லா கிஸ் பண்ணி இது பண்ணிகிட்ருக்கான். அண்ட் தென் அப்படியே அவன் ஃபிங்கர் விட்டு உங்களுக்கு அந்த ஃபிங்கரிங் பண்ணுறான். ஸோ நீங்கன்னா ஒரு மாதிரி மூன் பண்ணுறீங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஸோ அவன் அப்படியே உங்களை பிடிச்சி எழுத கிஸ் பண்ணிக்கிட்டு அண்ட் தென் அப்படியே ஃபிங்கரிங் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் போகுது. அதுக்கப்புறமா அவன் இன்செக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆ, மாமா போதும் போதும், வலிக்குது, போதும் அண்ணா போதும். ஏய், கொஞ்ச நேரம்ண்ணா. ஆ, ரொம்பலாம் கிடையாது, கொஞ்ச நேரம் பண்ணிக்கிறான். ஆ, ஒத்துக்கடி பொண்டாட்டி ஒத்துவோ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே உங்களுக்கு இன்செர்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அது கொஞ்ச நேரமே போய்கிட்டு இருக்கு. ஸோ உங்களால் சுத்தமாக முடியல. நீங்கள் அப்படியே கொஞ்சம் டயர்ட் ஆகிறீங்க. ஆனாலும் ஜங்குக்னா எங்க பாருண்ணா. ஆ, எங்க பாருடி, என்ன பாரு, உனக்கு எதுவும் தோணல என்னை பார்த்து? ஆ, எனக்கு தோணுது, அந்த வலிக்குது இல்லை, எவ்வளோ நேரம்? ஏய், கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ணிக்கிட்டே இருக்கான். அண்ட் தென் அதுக்கப்புறமா உங்களுக்கு அது ரொம்பவே நல்லா ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அவன் இன்செர்ட் பண்ணி எடுக்கிறப்ப நீங்கள் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அதே மாதிரி ஜங்குக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான். ஸோ நீங்கள் செம்ம ஹாப்பி ஆகிட்டீங்க. ஸோ அவன் அப்படியே உங்களை பார்த்து அப்படியே உங்கள் உடம்பெல்லாம் கிஸ் பண்ணிக்கிட்டு அண்ட் தென் லிப்லாக் கொடுத்துக்கிட்டு உங்களுக்குள்ளே இன்செர்ட் பண்ணி எடுத்துகிட்ருக்கான். அண்ட் தென் அப்படியே ஒரு 5-6 ரவுண்டு போயிருக்கோம். ஸோ மாறி நீங்கள் அதெல்லாம் பண்ணியிருப்பீங்க. அண்ட் தென் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடுக்கமான அந்த மோட்டர் ரூம்குள்ளேயும் போயிடுறீங்க. ஸோ அங்கேயும் போயிட்டு ரொம்பவே டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி ஃபிசிக்கலாக இருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே உங்கள் மேலே இருந்துக்கிட்டு உங்கள் மேலே எப்படி சொல்கிறேன்னா அவன் ரைடே பண்ணுறான். ஸோ ரொம்ப எப்படி சொல்கிறேன்னா அந்த மொமெண்ட் ரொம்ப டர்ட்டியாகவே போகுது. ஸோ ஜங்குக்கு அப்படியே பண்ணிகிட்டே அவங்களே பார்த்துட்டே இருக்கான். ஸோ நீங்கள் அந்த மூன் பண்ணுறப்ப உங்கள் ஃபேஸ் ரியாக்ஷன் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் அப்படியே உங்கள் ஃபேஸை கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். நீங்கன்னா போதும், எவ்வளோ தான் கிஸ் பண்ணுவேன், அப்படி பண்ணுறப்ப நான் எவ்வளோ அப்படியே அடிக்ட் ஆகிறேன் தெரியுமா உன் ஃபேஸுக்கு? ஆ, என்னடி எக்ஸ்ப்ரெஷன் இதெல்லாம்? ஆ, எப்படி கொள்கிற தெரியுமா? சத்தியமாக சொல்கிறேன், நீ இப்படிலாம் பண்ணால் எனக்கு எடுக்கவே மனசு வராது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் பண்ணிகிட்ருக்கான். அண்ட் தென் உங்களால் சுத்தமாக முடியல. அதுக்கப்புறம் 2 பேரும் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே அந்த எப்படி சொல்கிறேன்னா அந்த தரையில் விழுந்துட்டீங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே உங்களை டைட்டாக பண்ணி படுத்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. என்ன மாமா, எல்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. பண்ணுறப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தெரியுமா? சத்தியமாக சொல்கிறேன் மாமா, ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ சரி, இன்னொரு வாட்டி பண்ணவா? ஆ, ஒரே ஒரு வாட்டினா? ஆ, லைட்டா ஒரே ஒரு வாட்டி. நீ சொன்னோன்னே எனக்கு மறுபடியும் மூட ஆயிடுச்சுடி. ஐயோ, நீ எதுக்குடா இவ்வளோ சீக்கிரம் மூட ஆகுற? ஆ, இன்னைக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு? ஆ, லைட்டாக செடியூஸாக பேசினதுக்கே உனக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. நீ ரொம்ப வீக்காக இருக்க மாமா. என்ன பண்ணுறது? ஆ, இப்படி லட்டு மாதிரி ஒரு பொண்டாட்டி இப்படின்னா நான் என்னடி பண்ணுவேன் சொல்லு? பிச்சு சாப்பிடணும் தானே தோணும். சொல்லுடி லட்டு. ஆமாம், தோணும் தான். பண்ணணுமா? பண்ணணுமே. பண்ணவாடி. ஆ, கூட அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கணும்டி, நல்லா பண்ணிக்கிட்டே உனக்கு நிறைய புல்லை கொடுத்துனே இருக்கணும்டி. அம்மா, சிவருக்கு எத்தனை புல்லை வேணும்? 10 புல்லை வேணும். பெற்று தெரியா? ஆ,
10 போதுமா? போதாதா? நான் 20 எதிர்பார்க்குறேன். பெத்துடலாமே. உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான். ஓகே ஓகே தான் அப்படி நீங்கள் சொல்லிட்டு உன்னை அடிக்கிறீங்க. ஆ 10டா 10 பெற்று கொடுக்குறேன் பாரு படா. ஏன்டி 10 கிடையாதா? ம் 3 தான். அதுக்கப்புறம் கிடையாது. போதுமா? சரி சரி. ஏதோ எனக்கு நீ 3 தர்றதே ஓகே தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் மறுபடியும் உங்களுக்குள்ள அப்படியே எனக்கு கசமுசா நடக்குது. தென் அதுக்கப்புறமா இப்போ எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் அகைன் அந்த திருவிழாவுக்கு வரீங்க. ஸோ மணி இப்போ ஒரு 12 மணி இருக்கும். ஸோ ரொம்ப இருட்டாக இருக்குது. ஜங்குக்கு ரொம்ப பயப்படுறான். நீங்கள் அவன் கையை பிடிச்சிக்கிட்டு ஒன்றும் இல்லை நான் தான் இருக்கல வாங்க. கடவுளே இதெல்லாம் நீங்கள் சொல்லணும், நான் சொல்லி கூப்பிட்டு போகிறேன் பாருங்க. ஏய் எனக்கு பயமாக இருக்குடி, வேற ரொம்ப இருட்டாக இருக்குது. எது நீங்கள் கூப்பிட்டு வந்தா? அப்போ பண்ண திருவிழா பண்ணலாமா? பண்ண முடியாது தான். அதான் இங்கே கூப்பிட்டு வந்தான். நல்லா இருக்குல்ல அந்த இடம்? பிடிச்சிருந்தா இல்லையா? பிடிச்சிருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உங்கள் கூடவே வரான். ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ நீங்களும் ஜங்குக்கும் அந்த திருவிழாவுக்கு வந்துட்டீங்க. உங்கள் வீட்டிலண்ணா நீங்கள் ரொம்ப லேட்டாக வந்ததில் எதுவுமே கேட்கவே இல்லை. உங்களை பார்த்துட்டு என்ன 2 பேர் சாப்பிட்டீங்களா? அங்கே சாப்பாடு போடுறாங்க, 2 பேர் போங்க. அந்த போகிறோமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்களும் ஜங்குக்கு உங்க சாப்பிட போயிடுறீங்க. ஸோ 2 பேருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அகைன் அந்த திருவிழா என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்போ வீட்டுக்கு வந்துடுறீங்க. ஸோ வீட்டுக்கு வந்தோடனே உங்களுக்கு செம்ம டயர்டு, அப்படியே படுத்துட்டீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்ககிட்ட வந்துட்டு மயன் என்ன மறுபடியும் கொண்டுரும் அவனா போடா, டயர்டாக இருக்கு, நாளைக்கு காலைல பார்த்துக்கலாம். ப்ளீஸ் டி எனக்காக ப்ளீஸ் ப்ளீஸ் இதானே சொன்னேன். நான் பண்ணுவேன் உன் கூட அன்றைக்கி நைட் ஃபுல்லாக இருப்பேன்னு. ஃபுல்லாலாம் இல்லவே அடி நீனா. சரி அப்போ நீ தான் ட்ரெஸ் கலட்டுறா, நான் கழட்ட மாட்டான். ஏய் கலட்டி விட்றதும் சரி போட்டு விட்றதும் சரி அது ஏன் வேலைடி அப்படின்னு சொல்லிட்டு அவனே ட்ரெஸ்ஸை கழட்டி தூக்கி போட்டுடுறான். அண்ட் தென் அதுக்கப்புறமும் உங்கள் ரூம்குள்ளே நீங்களும் ஜங்குக்கும் அப்படியே கசமுசா பண்ணுறீங்க. அப்புறம் அப்படி தான் எனக்கு நைட்டு போயிருக்கோம். ஸோ அப்படியே அதுக்கப்புறம் இப்படியே தான் ரேசஸ் போக ஆரம்பிக்குது. ஸோ அப்படியே உங்களுக்கு காலேஜும் ஓப்பன் ஆகிருக்கும். அண்ட் தென் அப்படியே ஒரு 2 மந்த்க்கு அப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் உங்கள் காலேஜில் தான் இருக்கீங்க. ஸோ ஒரு மாதிரி காலையிலேருந்து ஒரு மாதிரி டயர்டாகவே இருக்குது. இப்போ ஜங்கு கூட கிளாஸ் தான் நடந்துட்டுருக்கு. பக்கத்தில் ஜியாவும் மியாவும் வயன் உனக்கு என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரியாவே இருக்கா? ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்கா. இல்லை சொல்லுடி என்னடி ஆச்சு? இல்லைல்ல ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி படுத்துருக்கீங்க. ஜங்குக்கு டர்ன் பண்ணி பார்த்துருப்பான். நீங்கள் ஒரு மாதிரி டயர்டாகவே இருக்கிறீங்க, அதை அவன் பார்த்துருப்பான். ஸோ அவனுக்கு ஏதோ பண்ணது போல் உடம்புக்கு காலேருந்து ஏதோ சொல்லிட்டு இருந்தாலேன்னு சொல்லிட்டு அவனுக்கு கிளாஸ் எடுக்கவே தோணலாம். அவன் ஜஸ்ட்டு கொஞ்சம் நடத்திட்டு இதை காப்பி பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவன் இப்போ அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுறான். ஸோ நீங்கள் அந்த மெசேஜை பார்த்துருப்பீங்க கேபினுக்கு வர சொல்லி. ஸோ நீங்களும் நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ ஜங்கு கூட கேபின் தான் போகிறீங்க. அதே மாதிரி ஜங்குக்கும் இன்னைக்கு கிளாஸ் ஓவர் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே உங்கள் பின்னாடியே வரான். ஸோ 2 பேருமே இப்போ கேபின்குள்ளே போயிட்டீங்க. ஸோ அவன் டோரை லாக் பண்ணிட்டு அப்படியே உங்களை தான் பார்க்குறான். நீங்கண்ணா என்னடி ஆச்சு, ஏன் ஒரு மாதிரியாவே இருக்கிறா? காலேருந்து தலைவலின்னு சொல்லிட்டே இருந்தான். மாதிரி லீவ் போட்டு இருக்க வேண்டியதானடி? இல்லை ஒன்றும் இல்லை, ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரியே இருக்கு, என்னன்னே தெரியல. என்ன சொல்கிறா? வாமிட் வர மாதிரி இருக்கா? ஹாஸ்பிட்டல் போகலாமா? சொல்லு. இரு கேலண்டர் வச்சுருக்கியா? கேலண்டரா? எதுக்கு எதுரா இருக்கா இல்லையா? இருக்குடி இந்தா பாரு. இரு 25 வரல, இந்த மாதம் 25 வரல, போன மாதம் ஒர்க்கு போகணும். என்ன? ஏய் என்னடி ஆச்சு? என்ன எது சிரிக்கிறா? சொல்லு. மாமா நீ ரீப்ரொடக்ஷன் படிச்சிருக்கியா? படிச்சிருக்கேன்டி. 2 மாசமா உன் பொண்டாட்டிக்கு பீரியட்ஸ் வரல, உனக்கு என்னன்னு தெரியல? வயன் லூசு, நீ அப்பா வாங்கிட்டேனா? ஏய் என்னடி சொல்ற? நான் அப்பா வாங்கிட்டேனா? ஆமா, நானும் இப்போதான் யோசிச்சேன் 2 மாசமே வரலன்னு சொல்லிட்டு. என்னடா திடீர்னு மூமெண்ட் வருது, மயக்கம் வருதுன்ட்டு. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போல. எனக்கு இதை கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஆமாம் இப்போ போய் ப்ரெக்னன்சி கிட்ட வாங்கிட்டு போ ப்ளீஸ். சரி இப்பயே போய்ட்டு வரேன் எங்கேயும் போகாதுண்ணா. வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் அப்போவே காலேஜ் ஹவர்ஸில் அப்படியே பெர்மிஷன் கேட்டு ப்ரெக்னன்சி கிட் வாங்குறதுக்காக போயிடுறான். தென் அதை வாங்கிட்டு வந்து இப்போ உங்ககிட்ட கொடுக்குறான். ரொம்ப பயப்படுறான்.
அயன் உனக்கு யூஸ் பண்ண தெரியும்ல? ஆ தெரியும். மார்னிங் ஃபஸ்ட்டு போகிறோம் அந்த பாத்ரூமில் தான் யூஸ் பண்ணுவோம். காலையில் இன்னும் பாத்ரூம் போகலல்ல? இல்லை போகல, வரல. சரி, எப்படியும் இப்போ வரோம், அதில் தான் வரும் என்ன, சரியா? ம் சரி, ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ளே போகிறீங்க. ஸோ அதை அப்படியே வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க. சிங்கிள் கோட் வந்திருக்கு. ஒரு மாதிரி கஷ்டமாகுது. அப்படியே கொஞ்ச நேரத்தில் டபுள் கோட். அவ்வளோதான். நீங்கள் ஒரு சவுண்டு ஜங்குனா, என்னடியாச்சு கொசை தொடடி. இரு திறக்கிறேன். என்னடி என்னாச்சு? ஓகேவா? ஓகே மாமா, நம்ம 2 பேரும் அப்பா அம்மா ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணி அவனுக்கு கிஸ் பண்ணுறீங்க. ஜங்குக்குனா அப்படியே உங்களை மேலே தூக்கிக்கிட்டு சுற்றுறான். அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த டைமை நீங்கள் வேஸ்ட்டே பண்ண வேணான்னு சொல்லிட்டு அவ்வளோ அவ்வளோ அழகாக உங்கள் லவ்வை ஷேர் பண்ணிக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நீங்களும் ஜங்குக்கும் அந்த இடத்துல தான் உட்காந்துட்ருக்கீங்க. நீங்கள் அப்படியே ஜங்குக்கோட ஷோல்டரை சாஞ்சிக்கிட்டு அவன் கையை பிடிச்சிக்கிட்டு, மாமா எனக்கு பயமாக இருக்கு. ஏன்டி? இப்போ காலேஜில் எப்படியும் ஒரு 3 மாதம் ஆச்சுன்னா எனக்கு வயிறுலாம் தெரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் எல்லோரும் கேட்பாங்களா? ஏற்கனவே நான் சிங்கிள்னு சொல்லி வச்சுருக்கேன். என்ன மாமா பண்ணுறது? அயன் எல்லாத்தையும் சொல்லிடலாண்டி. என்ன சொல்கிறான்? சொல்லிடலாம். நீ ஒன்றும் இந்த காலேஜ் வந்து என்னை கல்யாணம் பண்ணல, அதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகி தானே வந்திருக்கா? சரி, நான் சொல்ல போகிறேன்டி. இன்னைக்கு ஈவினிங் எல்லாரையும் வர சொல்லு. நானே எல்லாரையும் வர சொல்கிறேன். ஸோ எல்லார்ட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிடலாண்ணா? சத்தியமா? சத்தியமாடி, எல்லார்ட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிடலாம். இன்னைக்கு நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்ட்டு எல்லார்ட்டையும் சொல்லிடலாம், சரியா? அதுவும் இல்லாமல் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, அந்த விஷயத்தையும் சொல்லிடலாம். ஓகே வாடி பொண்டாட்டி? சரி. அண்ட் தென் ஈவினிங் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு ஒரு செக்அப் பண்ணிட்டு போயிடலாண்ணா? சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லியிருப்பீங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படி தான் இந்த காலேஜ் ஓவராக இருக்கும். அண்ட் தென் இப்போ நீங்களும் ஜங்குக்கும் ஹாஸ்பிட்டல் தான் போகிறீங்க. ஸோ டாக்டரும் அப்படியே செக் பண்ணிவிட்டு ஸோ ரொம்ப ஸ்மைலோடு வராங்க. என்னாச்சு டாக்டர், குழந்தைய அவ்வளோ நல்லா இருக்காங்களா? நல்லா தான் இருக்காங்க. அண்ட் தென் கங்க்ராச்சுலேஷன், உங்களுக்கு ட்வின்ஸ். என்ன சொன்னீங்க? ஆமாம், உங்களுக்கு ட்வின்ஸ் 2 குழந்தை இருக்குது. ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே பார்த்துக்கோங்க அவங்கள. அண்ட் தென் எழுதி கொடுக்குற ஃபுட் அண்ட் டேப்லெட்ஸ்லாம் ஒழுங்காக கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே இன்னும் ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு. ஏற்கனவே எனக்கு ப்ரெக்னென்ட், அதுவும் இல்லாமல் ட்வின்ஸ் வேறு. ஸோ செம்ம ஹாப்பி ஆகிட்டீங்க. ஒரே நேரத்தில் 2 குழந்தை, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த மொமெண்ட்டோடைய இப்போ வீட்டுக்கு வரீங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தென் ஜங்கு கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. ஸோ உங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா எல்லாருமே ஒரே வீட்டுக்கு வந்திருக்கோம். ஏன்னா வயனும் அதே அட்ரஸ் சொல்லியிருப்பான், ஜங்குக்கும் அதே அட்ரஸ் சொல்லியிருப்பான். ஸோ ஸ்டாஃப்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே முழிச்சிட்டு பார்த்துட்டு இருக்காங்க, எதுக்கு இங்கே வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே டோர் ஓப்பன் பண்ணா இவங்க 2 பேரும் நிற்கிறத பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு எல்லாருக்குமே. என்னடா நடக்குதுன்ட்டு தான். வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதே மாதிரி ஜங்குக்கு தான் வெல்கம் அப்படின்னு சொல்கிறான். ஆமாம், நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு ஸ்டாஃப் கேட்குறாங்க. அப்போ ஜங்குக் தான், இவன் என் ஒய்ஃப், எனக்கு இவனுக்கும் கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகுது. 6 மாதம் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு சோஃபி அவ்வளோதான் ஆனும் வாயை பழக்கிறா. இந்த பக்கம் ஜியாவுக்கும் மியாவுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா அது இத்தனை நாள் இருந்துட்டு நம்மக்கிட்டே சொல்லாமல் இருந்திருக்காதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் மியாவை ஜியா பார்க்குறீங்க, அவர் 2 பேரும் முறைக்கிறாருங்க. எதா இருந்தால் உள்ளே பேசிக்கலாம், உள்ளே வரீங்களா அப்படின்னு சொன்னோன்னே இப்போ எல்லாருமே உள்ளே வந்து உட்காடுறாங்க. ஸோ நீங்கள் 2 பேருமே அப்படியே பேக்க முழிக்கிறீங்க. இப்போ ஜங்குக் தான் ஸ்டார்ட் பண்ணுறான். ஆக்சுவலி வேறு யாரும் கிடையாது, என் மாமா பொண்ணு தான். வீட்டில் எங்கள் 2 பேருக்கும் திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இவள் இந்த காலேஜில் வந்து ஜாயின் பண்ணான். எனக்கும் இவளுக்கும் கிட்டத்தட்ட 10 வருஷம் டிஃப்ரென்ஸு. ஆனால் நாங்கள் ஹாப்பியாக தான் இருக்கோம். இப்போ அது மட்டும் இல்லாமல் அவள் ப்ரெக்னெண்ட்டாகவும் இருக்கிறா அப்படின்னு சொன்னோன்னே இன்னொரு ஷாக்கு வேறு, இது வேறையா அப்படின்ட்டு. அவனாலும் எல்லாருக்கும் ஹாப்பி தான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாம் கங்க்ராச்சுலேட் தான் பண்ணுறாங்க. ஓகே ஜங்கு, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்பாவானதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தென் 2 கங்க்ராச்சுலேஷன்ஸ் வருது. ஒன்று கல்யாணம் ஆனதுக்கு, இன்னொன்று அப்பா ஆனதுக்கு. உலகத்தில் யாருக்குமே இப்படி ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் கிடச்சிருக்காது, ஜங்குக்கு தான் கிடச்சிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கும் தான். ஸோ சோஃபிலாம் பார்த்துட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ்மா, நல்லா இருண்ணா, தேங்க்யூம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. அதே மாதிரி ஜங்குக்கு கை கொடுக்க வராங்க. ஆனால் நீங்கள் அப்படியே ஜங்குக்கு பார்த்து மறைச்சோன்னே ஜங்குக்கு அப்படியே கை வச்சு கும்பிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அவன் சொல்லிடுறான். ஸோ அவங்களுக்கே புரிஞ்சு போச்சு, அவங்களே எதுவும் பேசிக்கல. ஆஃப்டர்ஸ் உங்கள் ஃப்ரெண்டு மியாவும் உங்ககிட்ட பேசவே இல்லை. இப்போ நீங்கள் கிட்ட போயிட்டு என்னடி ஆச்சு,
உன் ஃப்ரெண்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறான். எதுவுமே சந்தோஷமே பண்ணலாம். ஆ நாங்கள் ஏன் சந்தோஷம் பண்ணோம்? நீங்கள் எல்லாத்தையும் சொன்னீங்களா என்கிட்ட? நாங்கள் மட்டும் எல்லாமே சொன்னோம். உங்ககிட்ட எத்தனை வாட்டி கேட்டிருக்கோம் உனக்கும் ஜங்குக் சாருக்கு என்னடி ஓடுதுன்னு? எதுவுமே இல்லைன்னு சொன்னா? அன்னைக்கு நான் சொன்னேன்ல, அந்த ஜங்குக் சார் வாயின் பின்னாடியே வந்துட்டே இருந்தாரு, பாத்தியா பாத்தியான்னு கேட்டதுக்கு நீ என்ன சொன்னமையா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவர் வேற எங்கேயோ போயிருப்பாரு, நீ தப்பா பார்த்துட்டேன்னு. அதுவும் இல்லாமல் அந்த மாலில் கூட பார்த்தப்ப நீ என்ன சொன்ன? அண்ணனாடி? அது நல்லா நடுக்கிறாடி நீனா படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் போகிறாங்க. நீங்கன்னா ஹக் பண்ணிட்டு சாரிப்பா நான் என்ன பண்ணுறது, இவர் தான் யாருக்கிட்டையும் சொல்ல வேணான்னு சொன்னார், தெரிஞ்சால் உனக்கு தான் பிரச்சனை ஆகும்னாரு, அதனால தான் யார்கிட்ட வேணாலும் சொல்ல வேணான்னு சொன்னார். எங்ககிட்ட உண்மை சொன்னார். மன்னிச்சிடுடி, ஃபஸ்ட்டே அன்றைக்கி சிங்கிள் சொல்லிட்டு நான் கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னால் நீங்கள் என்ன தப்பாக நினைப்பீங்க தான் நான் சொல்லவே தான். சாரி. சரி விட விட. குழந்தை எப்படி இருக்கு? ஹெல்த்தியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ட்வின்ஸ் வேறு. சூப்பர் ரீ, ஒரே கல்ல 2 மகவா? சும்மா இருடி, அதான் நீ பார்த்த மூவிக்கெல்லாம் ஏற்ற மாதிரி வந்திருக்கு. சும்மா இருடி, ஒரு எதனா கேட்டு நினைக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிருக்கீங்க. இந்த பக்கம் ஜோ அப்படி உள்ளே வரான். ஏடா இது மையன் வீடுன்னு சொல்லிட்டு ஜங்குக் சார் வீடு வர சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அவனுக்கு செம்ம ஷாக் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் கல்யாணம் கோலத்தில் இருக்கீங்க. அவனா ஒய்யன் என்னாச்சு உனக்கு, கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு வாயை பழக்கிறான். யாரு? ஜங்குக் சாரோடயா? ஏன்டி உனக்கு ஊரில் மாப்பிள்ளையே கிடைக்கலையாடி, போய் இவரே அடி கல்யாணம் பண்ண அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டான். ஜங்குக்கு அதை கேட்டுட்டு ஒரு முறை தான் ஜோவை பார்த்து, சாரி சார், அது ஒன்றும் இல்லை. ஜோ, எனக்கும் அவருக்கு எப்பயோ கல்யாணம் ஆயிடுச்சு. எப்படி சொல்கிறா அப்படின்னு அவன் வாயை பொழக்கிறான். ஸோ நீங்கள் நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னோன்னே அவனுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்குது, ஒரு பக்கம் அதிர்ச்சியாகவும் இருக்குது. என்னென்னமோ சொல்கிறேன். எனிவேஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு அவனை விஷ் பண்ணுறான். அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாகவே அந்த மொமெண்ட்ஸ் போகுது. அண்ட் தென் அதுக்கப்புறம் எல்லாருமே அங்கே வந்து கிளம்பியிருப்பாங்க. ஸோ இப்போ நீங்களும் ஜங்குக்கு தான் அந்த வீட்டில் இருக்கீங்க. அப்படியே 2 பேரும் பார்த்து சிரிச்சுக்கிறீங்க. என்ன மிஸ்டர் ஜியான் ஜங்குக், என்ன மிஸ்ஸஸ் ஜியான் வாயான், என்ன எதனா இருக்காடி? ஒரு மயிரும் கிடையாது. குழந்தை பிறக்கிற வரையும் நோ டச்சிங், நோ கிஸ்ஸிங். இங்கே பாரு, டச்சிங் வேணாம் சொல்லு, ஆனால் கிஸ்ஸு மயிரெல்லாம் முடியாது. சரியா? அப்பப்போ உனக்கு கிஸ் பண்ணுவேன், அப்பப்போ அது பண்ணுவேன். 8வது மாதம்லாம் பண்ணாடி, எனக்கு அதுதான் தெரியும். அடப்பாவி, எப்படான் இருப்பல்ல? ஆமாண்டி, எப்படான் தான் இருப்பேன். ஏன்னா எனக்கு கூட பண்ணிக்கிட்டே இருக்கணும், கடைசி காலம் வரையும் உன் கூட அப்படியே இருக்கணும். நீ என்ன வேணா சொல்லு, பர்வர்ட் கூட சொல்லு, ஆனால் எனக்கு உன் கூட பண்ணுறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறப்ப ஓதான் பர்வர்ட். என்ன சொன்னா? பர்வர்ட்னா யாரை பார்த்துட்டு சொன்னா? ஒன்றை பார்த்து தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மேலே ஓடுறீங்க. ஸோ ஜங்குக்கும் அப்படியே உங்கள் பின்னாடி பிடிக்க வரான். அந்த என்ன அப்படியே பிடிச்சிட்டு உங்களை லாக் பண்ணுறான். சொல்ல, இப்போ சொல்ல, நான் பார்த்தேன் பர்வர்ட் சொல்லு. அத்த சொல்லுடி மயிறு, சொல்லு, பர்வர்ட்டுன்னு சொல்லு. என்னடி பர்வர்ட் சொல்றி? எப்படி கிட்ட இருந்தா எப்படி சொல்ல தோணும்? நீ இதெல்லாம் பண்ணிடுவேன்னா அதாண்டி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அப்படியே நம்ம ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். ஸோ 5 வருஷம் கழிச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஒரு பொண்ணு ஒரு பையன் பிறந்திருப்பாங்க. ஸோ 2 பேருமே நீங்கள் இப்போ எழுப்பிட்டு இருக்கீங்க, ஆனால் 2மே எந்திரிக்கலாம். எந்திரிங்க 2 பேரும். எவ்வளோ நேரம் தான் தூங்குவீங்க? இன்னைக்கு சண்டே தானே? சீக்கிரம் எந்திரிக்க வேணாமா? பிக்னிக் போகணும் சொல்லிட்டு தானே இருந்தீங்க, எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறீங்க. ஆனால் 2 எந்திரிக்க வேணாம். அம்மே எங்களுக்கு தூக்கமாக வருது, போங்க. நீங்களும் தானியும் நைட்டெல்லாம் என்னதான் பண்ணிட்டு இருந்தீங்களோ ஒரு மாதிரி கற்றுக்கிட்டு உங்கள் அப்பா சொன்னால் அடங்குறானா, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு தான் இருக்குது உங்களுக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நானும் டாடி விளாண்டுட்டு இருந்தோம். அது ஏன் நைட்டு மட்டும் விளாட்றீங்க? பகலில் விளாட்லாம்ல, எங்களையும் சேர்த்துக்கவும் மாட்டேன்றீங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டே எந்திரிக்கிறா. நீங்கண்ணா மாயை மட்டும் எந்திரிச்சு போய் குளிடி. ஜூன் எந்திரி. மம்மி முடியாது, எனக்கு தூக்கம் வருது. அப்போ பிக்னிக் போக முடியாது, பரவாயில்லையா? இல்லை தான் எந்திரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை இப்போ குளிக்க போயிடுறான். ஸோ இந்த பக்கம் பார்த்தா நீங்கள் உங்கள் பெல்லியை பார்த்துட்டு அடுத்து நீ என்ன பண்ண கூத்து பண்ண காத்துட்ருக்கியோ? ஐயோ கடவுளே, இவங்க 2 பேர்த்தையும் சமாளிக்க முடியல, இது வேறையா அப்படின்னு தான் உங்களுக்கு இருக்கு. இப்போ நீங்கள் ஜங்குக்கை தான் தேடிட்டு இருக்கீங்க. ஜங்குக் மாமா எங்கே இருக்கீங்க? மாமா
அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கீங்க. ஸோ ஜங்குக்ண்ணா மாடியில் எக்ஸசைஸ் பண்ணிருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே போயிட்டு ஜங்குக் என்னடி பொண்டாட்டி காலங்கத்தால் எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியமா? ஏய் ஃபிட்டாக இருந்தாலும் நீ நல்லா இருக்கும் சொல்லு. எதுக்கு இப்போ ஃபிட் ஆகுறா? நீ இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணாலே எதனா உள்கூத்து வச்சிருப்பான். சொல்லு என்ன பண்ண போகிறா? ஐயன் இன்னும் உனக்கு ஒரு வாரத்தில் டெலிவரி ஆகிடும். ஆமாம் ஆகிடும். அதுக்கு என்னப்பா? அப்புறம் ஒரு 4 மாதம் உன்னை எதுவும் பண்ண முடியாது. அப்புறம் 5ஆவது மாதத்துலேருந்து பண்ணணும்ல, அதான் உடம்ப ஃபிட்டா அப்படின்னு சொல்கிறப்பா நீங்கன்னா ஏதோ தேடுறீங்க. என்ன பண்ணாட்டி தேடிட்டு இருக்கா? இல்லை இங்கே ஏதோ ஒரு கட்டை போட்டு வச்சுருந்தேன், அதை தான் காணோம். ஏன் எதுக்கு எடுக்கிறா? உன்னை அடித்து கொல்லதான். ஏண்டா ஏற்கனவே 2 பெத்துட்டு சமாளிக்க முடியல, இது 3ஆவது வேற ஒன்று, உனக்கு இன்னொன்று வரா? ஆமாண்டா நீ பெத்து போட்டு போயிட்டே இரு, நான் வச்சு சமாளிக்கிறதுக்கு. 2த்தையும் சமாளிக்க முடியல, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இங்கே வா இங்கே வாண்ணா. ஏய் பொண்டாட்டி நான் மினி ஸ்கூல் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன்டி. நீ மினி ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு நான் தான் கிடச்சேனா? சொல்லு நான் தான் கிடச்சேனா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை துரத்துக்கிட்டே வரீங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்களால முடியல. என்ன வேறு ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கீங்களா? என்னால் முடியல. நீயே வா. வரமாட்டேன், அடிப்பேன். வாண்ணா. வரமாட்டேன், அடிப்படி. மாமா இப்போ நீ வரலன்னா பார்த்துக்கோ, அவன் நைட்டு கிட்ட சிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்கு கிட்ட வந்துட்டு சொல்லு கீழே குனி. வேணாண்டி வேணாண்டி ப்ளீஸ்டி புருஷாண்டி கீழே குனினா அப்படின்னு சொன்னோன்னே அவன் அப்படியே கீழே குனிறான். அவன் காதை பிடிச்சி திருவிக்கிட்டு இன்னொன்று வேணுமா அவனுக்கு? சரி இன்னொன்று வேணுமா? வேணாடி வேணாடி வலிக்குதிரி வலிக்குதிரி விடுறி 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 வலிக்குதிரி வலிக்குதிரி வேணுமா? வேணுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விளையாண்டுட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் 2 பசங்களும் மேலே வந்துட்டு மம்மி மம்மி டாடி நாங்களும் கிள்றேன்னு சொல்லிட்டு அவங்களும் கிள்ள ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ அப்படியே ஒரு ஹாப்பியாக போகுது அந்த மொமெண்ட்டே. ஸோ ஜங்குக்கு பிடிச்சி எல்லாம் அப்படியே டார்ச்சர் பண்ணுறீங்க. அவனா நீங்கள் 3 பேர் நான் டார்ச்சர் பண்ணுறீங்களா? உள்ளே இருக்கிறவன் மட்டும் வெளியே வந்தான் அவ்வளோதான், உங்கள் எல்லாரையும் பொழந்து தள்ளிடுவான் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் 3 பேருமே அவனை பார்க்குறீங்க. அவனும் எப்படி எங்கள் ஆளாக தான் இருப்பான், நீ தான் எப்போ போல தனியாக இருக்க போற அப்படி தானே ஜூன்? ஆமாம் ஆமாம். டே ஜூன் என்னடா அப்படி பண்ணுறா? அப்போ எனக்கு பிக்னிக் கிடையாது அப்படின்னு சொன்னோடனே டாடி 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 அப்படிலாம் சொல்லாதீங்க, நாங்கள் பிக்னிக் போகணும், அப்போ எனக்கு தான் சப்போர்ட் பண்ணோம் அண்ணா. சரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படியே அந்த மொமெண்ட் போயிருக்கோம். அண்ட் தென் நீங்கள் ஜங்குக் இப்போ எல்லாருமே எங்கே வந்திருக்கீங்கன்னா ஒரு கார்டன் ஏரியா மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் 2 பசங்களும் அங்கே அப்படியே நீங்கள் ஒரு நாய் வளர்க்குறீங்க, அந்த நாய் கூட விளையாண்டுட்டு இருக்காங்க. இடத்துல ஜங்குக்னா உங்கள் லேப்டாப் எடுத்துக்கிட்டு அப்படியே சாண்ட்விச் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. மாமா என்னடி ஹாப்பியாக இருக்கியாடா? ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் உங்களோட, நான் அவனை சந்தோஷமாக பார்த்துக்கிறேண்ணா. நல்லா தாண்டி பார்த்துக்கிறா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். சத்தியமாக சொல்லவா, என் வாழ்க்கையில் நல்லா சந்தோஷமாக இருந்ததே கிடையாதுடி. எனக்குன்னு ஒரு குழந்த, என் பொண்டாட்டி, என் அம்மா, என் அத்தை, என் மாமா, தாத்தா, பாட்டின்னு இதுக்கெல்லாம் காரணம் யாருண்ணா? நீ மட்டும்தாண்டி. நீ கூட தான் எனக்குன்னு ஒரு குழந்த, அழகான புருஷன், எல்லாத்துக்கும் காரணம் யாரு? நீ தானே? ஆமாம் நான் தான். நீ ஹாப்பியாக இருக்கியாடி? ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்த நிமிஷமே செத்துப்போன்னு சொன்னால் கூட செத்து போயிடுவேன். ஏய் ஆய முடி மொத்தம் என்ன பேசுகிறா போகிறேன் சொல்கிறேன், பேச்சு கூட நீ சொல்லக்கூடாதுண்ணா. நம்ம எப்போ தெரியுமா ஆகணும்? நமக்கு வயசாகி 2 பேரும் ஒன்றாவே செத்து போகணும்டி, போதுமா? சரி சரி அப்பயே செத்து போகலாம். சரி தள்ளி போடு, வயிறு இடிக்கல அவனுக்கு? அதெல்லாம் ஒன்றும் இடிக்கல, என் பாப்பா கூட நான் பேசிடுறேன். என்னடா தங்கம் எப்போ சீக்கிரம் வர மாதிரி ஐடியா? டேடா பார்க்கணும்ல அப்படின்னு அவன் அந்த குழந்தைக்கூட ஒரு கான்வர்சேஷன் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே அவன் ஹேரை பேட் பண்ணிக்கிட்டு அப்படியே உங்கள் 2 குழந்தைங்க விளையாடுறத பார்க்குறீங்க. ரொம்ப அழகாகவே இருக்குது அந்த மொமெண்ட். ஓகேடா, இதோடு இந்த 1 ஷாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் லைக் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் என்னோட எப்போவுமே பர்த்டே விஷ் ஃபஸ்ட்டே பண்ணுவாங்க, நான் லாஸ்ட்டாக பண்ணுறேன். ஏன்னா நான் மறந்துட்டேன் ஸ்டார்டிங்கில். என்னோடய ஃபர்ஸ்ட் நுகாவுக்கு பர்த்டே, ஸோ அவனுக்காக இந்த 1 ஷாட் நான் டெடிகேட் பண்ணுறேன். ஹாப்பி பர்த்டே மச்சான், ரொம்ப சீக்கிரமாக உன் பர்த்டே விஷ் பண்ணுறேன், காரி துப்பிடாத சரியா? பாய் 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 பாய்.